அனைவருக்கும் வணக்கம். இன்று 56வது நிகழ்ச்சி. இன்று நாம் கடந்த 5 வாரங்களாகவே நாம் வாசு மாணிக்கன் அவருடைய வள்ளுவ நூல் குறித்து தொடர்ந்து பேசி வருகிறோம். அவருடைய நூலின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் பல்வேறு அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்கள் வழங்கி நயவரை செய்து உரையாற்றி வருகிறார்கள். அந்த வகையிலே இன்று வள்ளுவம் நூலின் 5வது அத்தியாயமான இன்மை நிலை குறித்து நம்முடைய உரையாற்ற வந்திருப்பவர் சேவை ராமானுஜம் அவர்கள். இவர் பலரும் அறிந்த நூலாசிரியர், புலவர் வரதராசனார் அவருடைய புதல்வர். அவர் கள்ளக்குறிச்சியில் பிறந்தவர். பல ஆண்டு காலம் தேச சேவையில், இராணுவத்துறையில் பல ஆண்டு காலம் பணிபுரிந்தவர். 35 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தவர். ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் காமத்துப்பால் வழங்கும் வாழ்வியல் பாடங்கள் என்ற குரல், காமத்துப்பால் வழங்கும் வாழ்வியல் பாடங்கள் என்ற தன் தந்தையாருடைய நூலை அறிமுகம் செய்துள்ளார். எங்கும் எப்பொழுதும் தூய தமிழிலேயே உரையாடி வருபவர். பல்வேறு தமிழ்ச் சங்கங்களில் பொறுப்புகளை வகித்து தமிழ் பணியாற்றி வருகின்றார். பொருள் வழியில் தமிழ் திருமணங்கள் உள்ளிட்ட பல நிகழ்வுகளை நடத்தி வைக்கின்றார். தொலைக்காட்சியில் ஓராண்டிற்கும் மேலாக நாள்தோறும் வள்ளுவர் வாக்கு பகுதியில் குரல், பொருள், எடுத்துக்காட்டு கதை வழங்கி வந்திருக்கிறார். நற்றமிழ் மற்றும் செந்தமிழ் செம்மல் ஆகிய விருதுகளையும் பெற்றுள்ளார். அவரை கற்க கசடர, வலைத்தமிழ் மற்றும் வாய்ஸ் வள்ளுவர் ஆகிய 3 அமைப்புகளும் சார்பாக வணங்கி, வந்திருக்கின்ற அனைவரையும் வணங்கி மாலை வணக்கங்களை கூறி நயவரை தொடங்கும்படி வேண்டுகின்றேன். ஐயா வருக, வணக்கம். பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். வள்ளுவம் என்கின்ற ஒரு தலைப்பிலே பேராசிரியர் வாசுப மாணிக்கனார் அவர்கள் எழுதிய ஆய்வு நூலாக கருதக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய எழுச்சி மிகுந்த அந்த வள்ளுவம் என்கின்ற நூலை நம்முடைய வள்ளுவர் குரல் குடும்பம், கற்க கசடர இணையம், வலைத்தமிழ் ஊடகம் இணைந்து நடத்தக்கூடிய நவில்தொறும் நூல்நயம் என்ற பகுதியிலே நாம் இன்றைய சிறப்பு தொடராக நாம் பேச இருப்பது இன்மை நிலை என்கின்ற ஒரு சூழலை எடுத்து ஆளுகின்றோம். இத்தகைய அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு முதலிலேயே என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் சான்றோர் பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக அருமையான ஒரு எழுச்சி மிகுந்த நூலை கடந்த 5 வாரங்களாக பல்வேறு அறிஞர்கள், மருத்துவர் சுப திருப்பதி ஐயா அவர்கள், திரு சிஆர் அவர்கள், திரு பொன்னியின் செல்வன் அவர்கள் மற்றும் ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள், ராமநாதன் ஐயா அவர்கள், இப்படி பலரும் பேசி மிக எழுச்சியை நமக்கெல்லாம் வழங்கி இருக்கின்றார்கள். அந்த நிலையிலே இன்றைக்கு நாமும் இன்மை நிலை என்கின்ற இந்த தலைப்பை எடுத்து ஆள வந்திருக்கின்றோம். பொதுவாகவே திருக்குறளை நாம் அனைவரும் சொல்லுவோம். இது புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வாழ்வு நூலாக, செயல் நூலாக, உலக நூலாக மலர வேண்டும் என்கின்ற அவாவினை பல்வேறு கோணங்களிலே எடுத்து ஆண்டு நமக்கெல்லாம் வள்ளுவத்தை வழங்கியிருக்கக்கூடிய மாணிக்கனார் ஐயாவுடைய நூல். இந்த தலைப்புகளை எண்ணி நாம் உள்ளே செல்வதற்கு முன்னதாக பார்த்தீர்களானால், ஐயா அவர்கள் சொல்லியிருக்கின்றார், இது ஒரு அருமையான சொற்பொழிவு கூடமாக நாம் எண்ணி நாமே கட்டுரையை ஆக்கி வழங்கியிருக்கிறோம் என்று. அந்த நிலை இந்த நூலை படிக்கின்ற பொழுது தெரியவில்லை. உண்மையிலேயே நம்மோடு அல்லது நாம் அவரோடு இணைந்து அந்த கூட்டத்திலே இருந்து அவர் பேசுவதை கேட்பது போலவே உணரத்தக்க அளவிலே மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த இன்மை நிலை என்று சொல்வதை அல்லது இந்த வள்ளுவத்தை பற்றி பேசுகிற பொழுது அந்த வாய்மை கழகத்தின் சார்பாக பேசுவதாக ஐயா அவர்கள் கூறுகிறார். இப்பொழுது ஐயா அவர்கள் கூறுவதை அவருடைய நிலையிலிருந்து நாம் எல்லாம் எடுத்து ஆண்டு கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றாலே அதுவே ஒரு பெருமை உடைத்து. கிட்டத்தட்ட எனக்கும் ஒரு தந்தையாரை போன்றவராக தான் இருப்பார் அவர் ஐயா அவர்கள். அவரை பற்றி எண்ணி பார்க்கின்ற பொழுது
வள்ளுவரினுடைய எண்ண வித்துக்களை அழகான 1330 கிளை கருவூலங்களாக வைத்திருக்கின்ற அந்த தன்மையெல்லாம் போற்றி பன்முறை படித்து படித்து அவற்றை ஆளாக்கி அதன் வழி நின்று உணர்ந்து இந்த உலகை எப்படி திருக்குறள் என்கின்ற ஒரு கண்ணாடியின் வழியாக பார்ப்பது என்பதை பார்த்து, அல்லது இந்த உலகிற்கு இந்த கதிரவன் என்கிற திருக்குறள் கதிரவன் தேவைதானா என்பதை எல்லாம் எண்ணி பார்த்து அவர்கள் அழகாக இயற்கையான தமிழை, செந்தமிழை கையாண்டு மிக எழுச்சியான ஒரு உரையை நிகழ்த்துகின்றார். அவ்வாறு அவர் பேசுகிற பொழுது, இதற்கு முன்னதாக நாம் இன்மை நிலையை எடுத்திருக்கின்றோம். அதற்கு முன்னதாக ஐயா அவர்கள் கொண்டு சென்ற அந்த தலைப்புகளை ஒரு முறை அப்படியே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த தலைப்புகளை பார்க்கின்றீர்கள் என்று சொன்னால், வள்ளுவர் நெஞ்சம் என்ற நிலையிலே முதல் தலைப்பை வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக பல நிலை அறம் என்று சொல்கிறார். பல நிலைகளில் இருக்கக்கூடிய அறங்களை பற்றி சொல்கிறார். நெஞ்சத்தில் இருப்பதை எடுத்து ஆளுகின்ற அந்த பக்குவத்திலே வந்த பிறகு அதிலே அந்த ஆற்றிலே அல்லது அணைக்கரையிலிருந்து அந்த குளத்திலே விழுவது போல அவர் முழுமையாக அதிலே மூழ்க தொடங்கிவிட்டார். அதில் தான் எடுத்த உடனே அவர் தொடங்குகிறார். பல நிலைகளில் இருக்கக்கூடிய அறங்களை பற்றி சொன்னார். அப்படி வருகின்ற பொழுது முதலில் பொருள் நிலை என்றால் என்ன என்று நமக்கு ஒரு தலைப்பிட்டு பேசியிருக்கிறார். அடுத்ததாக பொருட்பயனிலை என்று பேசியிருக்கிறார். பொருள் நிலையும் பொருட்பயனிலையும் படித்தால்தான் நாம் நிலையின்மை, அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய இன்மை நிலையை பார்க்க முடியும். அதற்கு முன்னதாக ஐயா அவர்கள் சொன்ன அந்த பொருள் என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது மிக அருமையாக அவருடைய வள்ளுவர் நெஞ்சமாக அவர் எடுத்து ஆளுகிற பொழுது, சாதி மதம் நாடு அற்றது என்று நம்முடைய திருக்குறள் மக்களை அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சில இடங்களில் இடித்தும் இகழ்ந்தும் போற்றியும் அப்படி பல நிலையறங்கள் இருப்பதை எல்லாம் கூறுகிற பொழுது பொருளுரு வாழ்க்கையை பற்றியும் நிலையாமை செல்வத்து இயல்பு என்பதை பற்றியும் அங்கே எடுத்து ஓதுகிறார். இந்த நிலையில்தான் அவர் தேடுகிறார், ஒப்புரவு வேண்டும், அதற்கு ஈகைத்தன்மை வேண்டும் என்பதை எல்லாம் கொடுத்து அந்த தூய்க்கின்ற செல்வத்தினுடைய தன்மையை அவர் அழகாக எடுத்து உரைக்கின்றார். இப்பொழுது எவ்வாறு பார்க்கின்ற நாம் அடுத்த நிலையாக இன்றைய தலைப்பிற்கு நாம் வருகின்றோம். இன்மை நிலை என்கின்ற தலைப்பு மிக அழகான ஒரு இன்மை நிலை தலைப்பை எண்ணி பார்த்து நான் இதை படிக்குங்கள் உண்மையிலேயே இதனோடு மூழ்கிவிட்டேன். ஆழ்வினை செல்வங்களே என்று அவர் அழைக்கின்றார் வாசுப மாணிக்கனரை அவர்கள். அது மட்டுமல்ல, பெருநல் வணக்கம் என்று உரைத்து தொடங்குகிறார் தன்னுடைய கூட்டத்தின் செய்திகளை எல்லாம். அதிலே பார்க்கின்ற பொழுது மிக அழகாக இந்த பொருள் பற்றி இப்பொழுது நாம் சொன்னதையெல்லாம் அவர் எடுத்து உரைக்கிறார். எல்லாரை எல்லாரும் எல்லுவர் என்பதும், அது மட்டுமல்ல பொருள் அல்லது இல்லை பொருள் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்திருக்கின்றோம். அப்படியெல்லாம் பொருளை பற்றி பேசிக் கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த இன்மை நிலையும் ஒரு நிகர் பொருளாக வைத்துக் கொண்டு நம்முடைய வள்ளுவர் எப்படி ஆட்சி செய்திருக்கிறார் என்பதையெல்லாம் இன்றைய இன்மை நிலையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இது மிகப்பெரிய ஒரு வியப்பிற்கு உரியது. அது மட்டுமல்ல, அறிவுசால் உலகம் இந்த கோணத்திலே இந்த வள்ளுவத்தை பார்த்தால் மிக எழுச்சி பெறும், இரும்பூது எய்தும் என்றெல்லாம் ஐயா அவர்கள் எடுத்துரைக்கின்றார். வாழ்க்கை நூல் செய்த இந்த வள்ளுவரனுடைய தன்மையை அவருடைய இடத்திலே இவரே அமர்கின்றார். இவரே அமர்கிறார் என்று சொல்லுவதை விட இவரே இரண்டாம் திருவள்ளுவராக மாறிவிடுகிறார் என்றே நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஐயா வள்ளுவனார் பேராசிரியராக இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும் கூட அவர் எழுதி வைத்த அந்த திருக்குறளுக்கு உரை செய்த பெருமக்கள் பல்லோர் இருந்தாலும் அந்த உண்மை நூல் உண்மை கருவை இவர் அவருடைய இடத்திலிருந்து ஆய்ந்து ஆய்ந்து நோக்கி நோக்கி அதை நம்மிடத்திலே எடுத்து சொல்லி அது சரிதானா என்று ஒப்பிட்டு பார்ப்பது போல இந்த ஒரு கூட்டத்தை அவர்கள் தொடங்கி இருக்கிறார். அந்த கூட்டத்தின் தலைப்பாக தான் அந்த 5ஆம் நாளிலே இன்மை நிலையை அவர் எடுத்து உரைக்கின்றார். இதை பற்றி எண்ணுகின்ற பொழுது உண்மையிலே நம்முடைய 3 அமைப்புகளையும் நாம் இங்கே பாராட்டுகிறோம். அவர்களும் வள்ளுவரனுடைய அந்த கொள்கைகளை, அதனுடைய தன்மையை, திண்மையை மிக அழகாக எழுச்சி பெற எடுத்துரைத்து மக்களினுடைய இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மாந்தர்களினுடைய எண்ணங்களிலே இந்த திருக்குறளை வாழ்வியல் ஆக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பை காட்டியிருப்பதன் அடிப்படையிலேயே இந்த வெள்ளிதோறும் திருக்குறள் எழுச்சி விழா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த 3 அமைப்பினருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது
ஐயா அவர்கள் எப்பொழுதுமே பல நிலைகளில் இருக்கின்றவர்கள் மாந்தர்கள். வாழுகின்ற மாந்தர்கள் ஒரு உயர்நிலையில் இருப்பார்கள், சிலர் தாழ்நிலையில் இருப்பார்கள். எப்படி இருந்தாலும் இவர் அந்த நிலை தாழ்ந்தாருடைய பகுதியிலே இருந்து பார்க்க வேண்டும், அல்லது நிலை உயர்ந்தார் இடத்தில் இருந்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு நம்முடைய வாசுப மாணிக்கனார் அவர்கள் எண்ணி பார்க்கின்றார். அங்கே சென்று அந்த நிலையை தானும் அடைந்திருப்பது போல உணர்ந்து அங்கே பேசுகிறார். அப்பொழுது பார்த்தீர்களானால் நிலை உயர்ந்தார், நிலை தாழ்ந்தார் என்ற 2 பகுதிகளாக அவர் பிரித்து வைத்துக் கொண்டு பேசுகிறார். குன்று போல் செல்வம் வைத்திருப்பவர்கள் உயர் வாழ்வினர், அல்லது உயர் வாழ்வினராக இருப்பவர்கள் ஒரு குன்று போல் உயர்ந்து இருக்கின்றார்கள் என்று சொல்லலாம். குன்றின் மணி அளவு கூட இல்லாதவர்கள் அந்த நிலை தாழ்வார் என்று அங்கே சொல்லுகிறார். அது ஒரு புறம் இருந்தாலும், பொருள்நிலை பெற்றார் சிறுமை பயக்கும் எளிய செயல்களை செய்கின்ற பொழுது அவர்கள் அதற்கு நிலை தாழ்ந்தார் என்ற நிலைக்கும், சான்றாண்மையாக கடலுக்கு கரையாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை எண்ணி பார்க்கின்ற பொழுது நிலை உயர்ந்த இடத்திலும் இருப்பதையெல்லாம் அவர் எண்ணி பார்க்கின்றார். அந்த நிலை உயர்ந்தார் அவருடைய உணர்ச்சியை பேணிக் கொள்வதுதான் முதற் கடமையாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் அந்த ஆசான் இந்த குன்றுபோல் உயர் வாழ்வினரை இங்கே நாம் உயர்நிலையாளர் என்று எண்ணி பார்க்கிறோம் என்றெல்லாம் அழகாக எடுத்துரைக்கிறார். அது மட்டுமல்ல, இப்படி உயர்நிலை சான்றோர்களை கூறுகிற பொழுது தாழ்நிலை அல்லது இழிநிலை என்று வருகிற அவர்களை பார்க்கின்ற பொழுது புறங்கூறுவான் அது ஒரு தாழ்நிலை, அவர்கள் தாழ்நிலையில் இருக்கின்றார்கள் என்று கருதுகிறார். அதனால்தான் அரண் நோக்கி ஆற்றங்கொள் வையான் என்றும் வையம் என்றும், பயனில பாராட்டுவானை மக்கட்பதடி என்றும், குற்றங்காவானை அற்ற மறைத்தலோ புல்லறிவு என்றெல்லாம் அவர்கள் ஐயா உரிமையோடு அழகான அவர்களுடைய அன்போடு அதனை எடுத்து உரைக்கிறார். அது மட்டுமல்ல, உப்புக்கும் காடிக்கும் கூற்று என்று சொல்கிறார். இங்கே காடி என்பது இந்த பாவி ஏழைகளை பார்த்து காடி என்று சொல்கிற பொழுது அது புளித்த கஞ்சி என்ற பொருளை நாம் கொண்டிருக்க வேண்டும். உப்புக்கும் காடிக்கும், அந்த கஞ்சிக்கும் உப்புக்கும் இல்லாத ஒரு நிலைதான் ஏழ்மை நிலை, வள்ளல் தன்மை அற்ற நிலை. இப்படி அந்த நிலையினரை எல்லாம் இழிந்த நிலையினர் என்று சொல்கிற பொழுது அவர்கள் உயிர் போய்விட வேண்டுமா என்று பலர் எண்ணுவார்கள். ஆனால் அப்படி அல்ல. இவர்கள் அந்த இயேசு உரிமையை தனக்காக வைத்துக் கொண்டிருந்தாலும், யார்? வள்ளுவர். வள்ளுவரிடத்திலிருந்து நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். வள்ளுவர் பேசுகிறார் என்றாலும் வாசுப மாணிக்கம் பேசுகிறார் என்றாலும் ஒன்றுதான். இப்பொழுது நாம் அவற்றை எடுத்து ஆண்டு கொண்டிருக்கிறோம். அந்த நிலையிலே பார்த்தீர்களானால் நம்முடைய வள்ளுவர் பேசுகின்ற அந்த இயேசுகின்ற உரிமையை அவர் வைத்துக் கொண்டு என்ன பேசுகிறார்? எப்பொழுதும் அவர் அன்பினை அங்கே ஏழை மாந்தர்களிடையே செலுத்துகிறார். அந்த ஏழை மாந்தர்களிடையே சொல்லுகிற பொழுதுதான் எவன்களோ வன்சொல் வழங்குவது என்று அவர் பக்கம் நின்று பேசுகிறார். எப்பொழுதுமே நம்முடைய நிலை தாழ்ந்து இருக்கின்ற பொழுது, அல்லது ஒரு குற்றம் செய்து இருக்கின்றோம், அல்லது நமக்கு அறியாமலேயே ஒரு தவறு இழைத்து விட்டோம் என்றால் நமக்கு பக்கத்துணையாக யாரேனும் ஒருவர் பேசினால் நமக்கு ஒரு சற்று ஆறுதலாக இருக்கும். இங்கே இந்த செல்வ வீச்சு குறைந்தவர்களோ அல்லது தாழ்நிலையில் இருக்கின்ற மாந்தர்களோ அவ்வாறு பேசுகிற பொழுது அங்கே வள்ளுவரே பக்கத்தில் நின்று அவர் சார்பாக பேசுகிறார். நயமில்லை செல்வார்க்கும் பண்பாற்றுதல் கடை என்று வெகுண்டு உரைக்கிறார். இதையெல்லாம் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படி உணர்ந்து பார்க்கின்ற பொழுதுதான் தெரிகிறது. சாதாரணமாக ஒரு எளிய நிலையிலே திருக்குறளை படித்து மேலோட்டமாக நுனிப்புள் மேவார் உண்டு. ஆனால் இங்கே ஐயா அவர்கள் கூறுவதை எண்ணி பார்க்கின்ற பொழுது முழுமையாக கற்க வேண்டும் என்ற உணர்விலே நாம் அனைவருமே செல்ல தோன்றுகிறது. அப்படித்தான் எப்படி பட்டகாலிலே படுமோ அதுபோல பல நிகழ்வுகளிலும் இந்த தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் துன்பத்தை சுமந்து கொண்டு அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் வெளிவுற்றார் பின்பும் வெளிவுறுவதும், துன்பம் சுமந்தார் மீண்டும் துன்பத்தை சுமப்பதும் என்றெல்லாம் அந்த உலக போக்கை நம்முடைய வாசுப மாணிக்கனார் அவர்கள் வள்ளுவரிடத்திலிருந்து எடுத்து காட்டி, இவர்கள் தொண்டுக்கும் காப்புக்கும் உரியோர் இந்நிலையினரே என்று துணிந்து கூறுகிறார். ஆக இவர்களுக்கு தொண்டை செய்ய வேண்டும், இவர்களை காத்து கொள்ள வேண்டும் என்ற நிலையை எடுத்து ஊற்றுகிறார். மெலிவுற்றார் ஊக்கி வழிவுறலும், துன்புற்றார் சிரித்து இன்புறலும் எப்படி எடுத்து உரைக்கிறார் பாருங்கள். அவர் தாம் பெற்ற மக்களைப் போல அந்த தாழ்நிலையில் இருக்கின்றவர்களை எண்ணி பார்த்துதான் அந்த பிள்ளையும், ஒரு 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளை தவளை பிள்ளையாக இருக்கிறது என்று சிலர் கருதுவார்கள். சற்று நோயுற்று அல்லது
நிலை தாழ்ந்து இருக்கின்றது போல மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர் தான் பக்கத்துணையாக இருப்பார்கள். அந்த நிலையிலே நம்முடைய ஐயா திருவள்ளுவர் அவர்கள் இருக்கின்றார் என்பதை இங்கே எடுத்து காட்டுகிறார். அதனால்தான் இது உலக காட்சியாக மாற வேண்டும். துன்புற்றார் சிரித்து இன்புற வேண்டும், அந்த நிலை உலக காட்சியாக மாற வேண்டும் என்றெல்லாம் ஐயா அவர்கள் அழகாக எடுத்துரைக்கிறார். தாழ்ந்தார் எஞ்ஞானும் தாழ்ந்து கீழ் போவதற்கு உயர்ந்தார் கொடுமையும் புறக்கணிப்பும் ஒரு காரணம், அது ஒரு சுமையாக இருக்கிறது என்று அவர்கள் எடுத்துரைக்கிறார். இதையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த ஈவிரக்கம் இல்லாத, நாம் எப்பொழுதுமே பேசுகின்ற பொழுது அவருக்கு ஈவிரக்கம் இருக்கிறதா என்றெல்லாம் பேசுவோம். அப்படிப்பட்ட இரக்க எண்ணங்கள் இல்லையோ இந்த பொதுநிலை மாந்தர்களிடையே என்று எண்ணுகிற பொழுது நம்முடைய ஐயன் வள்ளுவருக்கு பிறந்த குரல்கள் பல 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 குரல்கள். அவற்றை எல்லாம் தான் வைத்துக்கொண்டு அவர்கள் எளியோர்பால் இருந்து சீறி பாய்கிறார். அதனால்தான் எளியார் மேல் சீறி வெகுழ்வானை அவர் ஆக்கப்படுத்துகிறார், அமைதிப்படுத்துகிறார். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் என்று எடுத்துரைக்கிறார். இது எவ்வளவு அழகாக இந்த குரல் இருக்கிறது பாருங்கள். எத்தகைய ஒரு சினம் கொண்டு வேகமாக ஓடுகின்றவர்கள் எல்லாம் அவர்கள் தன்னை விட தாழ்நிலையில் இருக்கின்றவர்களை பார்த்துதான் சினம் கொள்வார்கள். அப்பொழுதுதான் உரிமையோடு கோபம் வரும், வேகமாக வரும், அடர்த்தி மிகுந்து காணப்படும். ஆனால் அந்த இடத்திலே அவர் அடக்குகிறார். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் என்று சொல்லுகிற பொழுது அதனும் தீய பிறையில் என்று அதை ஒரு கோடிட்டு காட்டுகிற பொழுது நல்ல ஒரு இடித்துரைப்பு அங்கே இருக்கிறது என்றே நாம் எண்ணுகிறோம். இதுபோல ஒருத்தாரை ஒன்றாக வையாரே என்பதும் கடிது ஓச்சி மெல்ல எரிக என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது அவருடைய அந்த வேகத்தை, அந்த வீச்சை இவர் ஐயா அவர்கள் எவ்வளவு அழகாக கட்டுப்படுத்துகிறார் என்பது புரிகிறது. ஆக மாந்தர்கள் வாழ்கின்ற பொழுது மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் ஒப்புரவோடும் ஒருவரை ஒருவர் அரவணைத்தும் வாழ வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தும் வாழ்தல் வேண்டும் என்பதுதான் இவருடைய உலக நோக்காக இருக்கிறது, பெருநோக்கு உடையவர்கள். அதனால்தான் அவர்கள் அப்படி பேசுகிற பொழுது சொல்லுகிறார், ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. ஒரு ஏழை ஒருவன் எனக்கு இன்றைக்கு உண்ண உணவில்லையே அல்லது உடுத்த உடையில்லையே என்று அவன் அழுகிறான் என்று சொன்னால் அதுதான் இந்த நாட்டுக்கும் கூட கேடு என்றெல்லாம் ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள். வலியார் முன் தன்னை நினைக்க தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து என்ற அச்ச உணர்வையும் அருள் உணர்ச்சியும் அவர் எடுத்துரைக்கின்ற பொழுது உண்மையிலேயே நமக்கு இந்த ஏழைகள் மேல் அல்லது இல்லாதவர்கள், பொதுவாகவே பார்த்தீங்கன்னால் நம்முடைய தலைப்பே நிலையின்மை என்கின்ற அந்த தன்மையை இன்மை நிலை என்று சொல்கிற பொழுது இல்லாத ஒன்றைத்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது எந்த நிலையில் இருக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுதுதான் இல்லாத நிலை என்பது புரியும். அதனால்தான் இந்த இன்மை நிலை என்கின்ற தலைப்பே நமக்கெல்லாம் ஒரு எழுச்சியை, என்ன சொல்ல வருகிறார் என்கிற ஒரு வேகத்தை, ஒரு ஆர்வத்தை தூண்டி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய ஐயா அவர்கள் பேசுகிற பொழுது நம்ம சொல்லுகிறார், அவருடைய கோணம் எல்லாமே பார்க்கலாம்னால் உடைமை பூசல், பொது உடைமை, இப்படி ஒரு உடைமை போர், அந்த பொது உடைமை என்பதை கூட ஒரு பேர் உணர்ச்சி என்றெல்லாம் சொல்கிறார். அதை பற்றித்தான் இப்பொழுது பேச வருகிறோம். அதிலே பார்க்கின்ற பொழுது தனியுடைமை, இது ஒரு சிறந்த ஒரு சித்தாந்த கொள்கை. தனியுடைமை, பொது உடைமை, இந்த கொள்கைகளை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் அங்கே எடுத்துரைக்கிறார். தனியுடைமை எப்படிப்பட்டது, பொது உடைமை கொள்கை எப்படிப்பட்டது என்பதெல்லாம் இன்றைக்கு உலகம் எப்படி செயல்படுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறார் வாசுப மாணிக்கனார் ஐயா. அவர்கள் சொல்லுகிற பொழுது முதலாளி தொழிலாளி போர் என்றெல்லாம் இருக்கிறார்கள். உடையார் போர், இல்லார் போர், உடையார் இல்லார் போர் என்று அங்கே போர் என்பதை எப்படியெல்லாம் ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு வேகம், ஒரு கிளர்ச்சி இந்த நாட்டிலே நிலவி கொண்டிருக்கிறது என்பதை அவர் கூறுகிறார். உடையவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் தான் உண்மையிலேயே இப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கிறது. எக்காலத்தும் போர், ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு ஏவுவதற்கு காரணமே இந்த நிலை இன்மை நிலையை அதை தன்னுடைய பகுதியாக ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வரலாற்று படி பார்த்தீங்கன்னால் தனியுடைமை அமைப்பே நாகரிக காலந்தொற்று நிலவி வந்திருப்பது என்பது புரிகிறது என நமக்கு விளக்கத்தை தருகிறார் ஐயா. அவருடைய விளக்கத்தை தருகிற பொழுது தன்னுடைய சொந்த கருத்துக்களையும் அங்கே அப்படியே அடிப்படையாக எடுத்து உரைக்கிறார். அதை பார்க்கின்ற பொழுது நாகரிக வளர்ச்சிக்கும் அடிப்படையாக இருந்திருப்பது நம்முடைய தனியுடைமை அமைப்பு என்றே அவர்கள் கருதுகிறார்கள். அப்பொழுது எண்ணி பார்க்கிறார், வள்ளுவர் காலம் எப்படிப்பட்டது, அது ஒரு தனியுடைமை காலம்தான். அப்பொழுது பொது உடைமை என்று சொல்லக்கூடிய பல நிலை அறங்கள் அங்கே காணப்படவில்லை. அந்த பொது உடைமை என்கிற தன்னிலை அதை பார்க்கின்ற பொழுது அவர்கள் பல எடுத்துக்காட்டுகளை எல்லாம் சொல்கிறார்.
போர் செய்வதற்குரிய பொருள்கள் எல்லாம் எப்படி பொது உடைமையாக இருக்கிறதோ நாட்டிலே, இந்த நாட்டிலே உற்பத்தி செய்து இன்னொரு நாட்டிலே விற்பனை செய்கிறார்கள். அவர்கள் தன் நிலையில் தன் நலத்தோடு பொருள் வாங்கும் ஈட்டு முகத்தான் வாங்கினாலும் கூட அதை பயன்படுத்துகிற பொழுது வாங்குகின்றவர்கள் இவர்கள் மீதே கூட அந்த ஏவுகணையை வீசக்கூடும். அது தெரிந்தேதான் அவர்கள் பொது உடைமையாக்கி இந்த தீய பலன்களை தரக்கூடிய பொருள்களை எல்லாம் விற்று பொது உடைமை போல அந்த நினைப்பிலே அவர்கள் அவ்வாறு செயல்படுகிறார்கள். ஆனாலும் இதுவும் அடிப்படையில பார்த்தீங்கன்னா ஒரு தனியுடைமை உணர்வை தான் அங்கே தோற்றுவிக்கிறது. அன்று கூட பார்த்தீங்கன்னால் ஈட்டுவதற்கு பொருள் ஒரு அளவே இல்லை. அப்பொழுதே கோடி என்பதை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு எண்ணு பொருளை ஐயா திருவள்ளுவர் பயன்படுத்தி இருப்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது நம்முடைய தமிழர்களுடைய அறிவு, அந்த கணித அறிவு, வானியல் அறிவு, பல அறிவுகள் இருக்கிறது. அறிவு என்பது ஒவ்வொரு துறைசார் அறிவுகளையும் நாம் எடுத்து ஆளலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கே கோடி தொகுத்தார்க்கும் என்று ஐயன் வள்ளுவர் 377வது குறளிலே சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த கோடி என்கின்ற அளவு இல்லாமல் அந்த அளவிற்கு உச்சத்தை தொடுகிற அளவிற்கு அப்பொழுதும் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வரையறை இல்லாமல் இருக்கிறார்கள். பெருஞ்செல்வர்கள் என்ற ஒரு பெயரை பெறுவதற்காக இன்றைக்கு எப்படி உலக நாடுகளிலே பணக்காரனுடைய பட்டியல் எப்படி எல்லாம் எடுத்து இங்கே விளக்கமாக தருகிறார்களோ அதுபோல அப்பொழுதே கோடிகளை தொகுத்து கொள்வதற்காக பெருஞ்செல்வர்கள் என்ற நிலையிலே அவரவர்களும் போட்டி போட்டு ஈட்டிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்பொழுது பண்டை வரி விதிப்பு முறையெல்லாம் பெருஞ்செல்வர்க்கென ஒரு வகையாக அமைந்ததில்லை, எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. பெரும் செல்வர்கள் இன்றைக்கு ஒரு அரசு அலுவலர் அதிகமான தொகை ஈட்டுகிறார் என்றால் அவர் அதிகமாக வரியை கட்ட வேண்டும், அல்லது குறைவான தொகை என்றால் அதற்கு தக்கவாறு கட்ட வேண்டும். இப்படி எல்லாமே ஒரு பொதுநிலை அல்லாத ஒரு தனியுடைமை காலமாக அப்படி நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அப்படி அல்ல. எல்லோரும் ஒரே அளவிலேயே ஒப்பவே அவர்கள் ஒப்புரவு நிலையிலேயே அப்பொழுதெல்லாம் தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள். ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் என்றாங்கு குடிமக்கள் தரும் இறை பொருளும் என்றெல்லாம் ஐயா அவர்கள் இங்கே எடுத்துரைக்கிறார். அதையெல்லாம் வருவாயாக கருதி அவர்கள் பேசுகிற பொழுது உண்மையிலேயே ஒன்று போல எல்லோரும் ஒரு வரி கொடுதல் என்பதுதான் செங்கோன்மை என்ற கருத்தை நாம் உணர வேண்டும். செங்கோன்மை என்பது கொடுங்கோன்மை என்பதற்கு எதிர்ப்பதமாக நாம் கொள்ளலாம். இந்த ஆட்சி எப்படி நடக்கிறது என்று ஒருவர் கேட்கிறார் என்று சொன்னால் அது செங்கோல் ஆட்சியா அல்லது கொடுங்கோல் ஆட்சியா என்பதை நாம் எண்ணி பார்க்கின்றோம். இப்படி வரி எப்படி எல்லாம் வரியை ஈட்டுகிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது யாரிடம் எப்படி வரியை வாங்க வேண்டும் பாருங்கள். அதே திருக்குறள் சொல்லுகிறது, வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. இன்றைக்கு இந்த திருக்குறள் முழுமையாக பொருந்தி கொண்டிருக்கிறது நாம் வாழும் மாந்தர்கள். கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட திருக்குறள் என்றாலும் கூட இன்றைக்கும் தனியுடைமை மக்களின் பற்று அந்த தன்மையை இங்கே அழகான இந்த குறள் எடுத்து காட்டுகிறது. இன்மையின் இன்னாத உடைமை முறை செய்யா மன்னவன் கோல் கீழ்ப்படின் என்றெல்லாம் எடுத்து உரைப்பது நாம் எண்ணி பார்க்கின்றோம். இந்த குறள் எல்லாமே தனியுடைமை மக்களை பற்றி சொல்கிற பொழுது இந்த பெரும் செல்வம் என்பது எப்படி போய் சேருகிறது, கடல் போல ஒருவரிடத்திலேயே எப்படி போய் சேருகிறது, அது முறையாக சேர்கிறதா இல்லையா என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். நிறை செல்வம் என்பது இயல்பாக குறைவதற்கு வழி இருக்கிறதா என்று பார்த்தால் அது அறிவில்லாதவன் ஒருவன் செல்வம் எப்படி அது தேய்ந்து போகிறதோ அது போலத்தான் இங்கே அதனுடைய பயன் தவத்தின் பயனாக கருதப்படுகிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதனால்தான் தனியுடைமை காலத்தில் எழுந்த திருக்குறள் அற்றை பிற நூல்களை ஒப்ப உடையவன் போல இல்லை என்ற கருத்தை நாம் எண்ணிக்கொள்கிறோம். ஒருவன் தன்னுடைய பண்டமாற்று செய்திக்கு எப்படியெல்லாம் அந்த கைப்பொருளை கொடுக்கிறான் என்று சொன்னால் இன்றைக்கும் அது நடக்கின்ற புகழுக்காக வழங்குவது. ஒருவர் இன்னொருவரை புகழ வேண்டும் என்று சொன்னால் அல்லது என்னை இன்னொருவர் புகழ வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுது நான் என்ன செய்கிறேன் என்றால் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு போய் ஐயாவிடம் கொடுத்து சந்தித்தோம் என்றால் அப்பொழுது அவர் ஆஹா ஓஹோ என்று நம்மை புகழ்கிறார். இப்படித்தான் அந்த காலத்தும் சரி இந்த காலத்தும் சரி எல்லோருமே தன்னை புகழ்வதிலே மெய் மறந்து போய்விடுகிறார்கள். அதனால்தான் விருதுகள் வாங்குவதை கூட பொருளை கொடுத்து வாங்குவது போல சிலர் நம்முடைய இந்த காலத்து சூழலை விவரிக்கின்றனர். இந்த சூழல் எல்லாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய
தொகைகள் தொகுப்பு தேடி தேடி தாமே தூக்கின்ற இந்த இழிவு தன்மை இருக்கிறது பாருங்கள். அதை தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்ற தன்மையை எண்ணி பார்க்கின்ற பொழுது நாம் அப்படித்தான் வாழ்கிறோமா என்று சிந்திக்க தோன்றுகிறது. தாழ்விலா செல்வராக இருக்க வேண்டும். அதற்கு எப்படியெல்லாம் நம்முடைய ஒப்புரவினை நாம் பெற வேண்டும் என்பதற்கு ஒப்புரவு பண்பிற்காகவே ஒரு தனி அதிகாரத்தையே ஐயன் வள்ளுவர் அவர்கள் வைத்திருக்கிறார். இதழே நன்று, அதுவும் பொருள் வைக்கும் இடம் ஒரு நல்லிடம் எது என்பதையும் அவர்கள் அழகாக எடுத்துரைக்கிறார். இப்படி இந்த பொருள் வழி என்பது அரசுக்கு அல்லது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே மிக மிக முக்கியமான ஒன்றுதான். அதைத்தான் நாம் இங்கே உணர வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது எந்தெந்த ஒரு தன்மையிலே நாம் இந்த பொருளை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த இன்மை நிலை என்பதை எப்படி தேய்த்து கொள்ள வேண்டும், அதை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கின்ற பொழுது ஐயா அவர்கள் தன்னுடைய வருத்தமான ஒரு பதிவையும் இங்கே பதிவு செய்கிறார்கள். பேராசிரியர் வாசுப மாணிக்கனார் ஐயா அவர்கள் பேசுகிற பொழுது பயன் கொள்வாரே உடையர் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த பொது வள்ளுவம், பொது நிலையை போடுகிற பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த தன்மை வருத்தமான ஒரு சூழலை அவர் சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், பொருள் மெலிவுடைய அரசு நாட்டுக்கு பொது நலன்களை செய்ய இயலாது என்றுதான் சொல்கிறார். அப்படியானால் என்ன, வலிவுடைய அரசாக மாற வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரம் அங்கே சிறப்பாக இருக்க வேண்டும். திடீர் என எதிர்பார்க்காத நிலையில் நம்முடைய பண மதிப்பிழப்பு என்பதெல்லாம் வருகிற பொழுது நிலை, அரசினுடைய நிலை எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படியெல்லாம் இருந்தால் நம்முடைய பொது நலன்களை எப்படி நிறைய அளவிற்கு செய்ய இயலும் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, தன் பசியும் தீர்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும், அதாவது தொழில் இல்லாத மனிதன் அல்லது தொழில் செய்யக்கூடிய மனிதன் யாராக இருந்தாலும் பசியை தீர்த்து கொள்ள வேண்டும். இங்கே பார்த்தீர்களானால் நம்முடைய மாந்தர்களுக்கு இந்த பசிப்பினி என்பது தீர வேண்டும். இந்த பசிப்பினி இல்லாமல் இருந்தாலே போதும், பல்வேறு நிலையில் நம்முடைய இன்மை நிலையை தீர்த்து கொள்ளலாம் என்பதை பற்றி அழகாக அவர்கள் எடுத்துரைக்கிறார். அதை கண்டுதான் அவர் வருந்தி இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார். ஒவ்வொரு ஊரிலும் ஒரு சில செல்வந்தராவது இருக்க வேண்டும். அவர்கள் எப்படி பள்ளிக்கூடம் கட்டுவதற்கோ, மருத்துவ விடுதி கட்டுவதற்கோ, கைத்தொழில் செய்வதற்கோ, விளையாடும் களம் என்று ஒன்றினை உருவாக்குவதற்கோ அவர்கள் தொகுதி பணத்தை தந்து தன்னுடைய என்ன நாம் ஈட்டி இருக்கிறோமோ அவற்றையெல்லாம் கொடுத்து அந்த நிலையை மாற்ற வேண்டும். எல்லாவற்றிற்கும் அரசையே எதிர்நோக்கி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும். செல்வர்கள் தன்னிடத்திலேயே வைத்துக் கொண்டிருக்க கூடாது. செல்வம் என்று சொன்னாலே அது மாறி மாறி செல்லக்கூடிய தன்மையைத்தான் செல்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நிலையை மாற்ற வேண்டும். அது வீணாக ஏதோ கடலிலே சென்று கரைந்து விடக்கூடாது. பயனுள்ள பொருளாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இப்படி செல்வந்தர்கள் ஒவ்வொருவருக்கும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து, நம் கையளவு என்ன இருக்கிறதோ அதை கொடுத்து நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதைத்தான் நாம் பார்க்கின்ற பொழுது பல்வேறு நிலைகளில் நீங்கள் கையிலே இருக்கின்ற பொருளை கொடுக்கலாம், கையிலே பொருள் இல்லை என்றால் தொண்டுகளை செய்யலாம் என்றெல்லாம் நம்முடைய அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். தொண்டுகளை செய்யவில்லையா, நல்ல வாய் வார்த்தையாக சொல்லுங்கள் என்றெல்லாம் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் கூறுகிறது. இதுவும் ஒரு நன்மையை கருதி செய்யக்கூடிய ஒரு பணிதான். இப்படி நம்முடைய பொது நலம் என்பது அரசுக்கு மட்டுமே இருக்க வேண்டும் என்பதல்ல, வாழுகின்ற மாந்தர்களும் ஊர்தோறும் எடுத்துக்கொண்டு சென்றால் உண்மையிலேயே பொருளின்மை என்பதை போற்றி நாம் ஓற்றி விடலாம் அல்லது அதனை ஒழித்து விடலாம் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த உடைமை பூசல் என்பது எப்படிப்பட்டது, ஒப்புரவு என்கிற தன்மையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த நல்ல செயலை மேற்கொண்டோம் என்று சொன்னால் உறுதியாக தனியுடைமை என்பது போய்விடும். அப்பொழுது எந்த காலத்தும் அந்த ஒப்புரவு என்பதனால் எல்லா நிலைகளிலுமே ஒரே மாதிரியான மாந்தர்களுடைய வாழ்க்கை நிலை அமையும் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்றோம். அப்படியானால் அந்த ஒப்புரவுக்கு என்ன வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். அல்லது அந்த ஒப்புரவும் ஈகையும் தனியுடைமை நாடுகளுக்கு எந்த அளவில் இருக்கிறது என்று பார்த்தால் அதுதான் மக்களை வாழ்விக்கக்கூடிய, நாடுகளுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு சிறந்த காப்பு தூண்கள் என்று வாசுப மாணிக்கனார் ஐயா எடுத்துரைக்கிறார். ஒப்புரவும் ஈகையும் தனியுடைமை நாடுகளுக்கு காப்பு தூண்களாவன. பெருஞ்செல்வர் வாழ் ஒப்புரவும் மக்கள் வாழ் ஈகையும் அடையுண்ட மடைவாய் வழி நீர்க்கசிவு போல் இன்று அருகியவர்களின்
தனியுடைமை நாடுகள் கூட பொது உடைமை வழிகளை சிறுக சிறுக சுருக்கி கையாள்வன என்றாகிறது. அருமையான செந்தமிழை ஐயா அவர்கள் கையாளுகிறார். எல்லா இடங்களிலுமே அவர் பேசுகிற அந்த பேச்சு ஒளி அல்லது அவர் எழுதியிருக்கிற எழுத்தின் ஒளி, அந்த எழுத்துகள் நம்மிடையே பேசுகிற பொழுது அருமையான செந்தமிழை அவர் நிலைநாட்டி கொண்டே இருக்கிறார். இதுவும் ஒரு அருமையான தொண்டுதான். இது போல மிக அழகாக நாட்டுடைமை புரட்சியை, இந்த பொது உடைமை புரட்சியை அவர்கள் அழகாக கொண்டிருக்கிறார். இப்படி எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சியை ஐயா அவர்கள் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், யாரும் இந்த கூட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு சீட்டு ஒன்று, வினாச்சீட்டு ஒன்று அங்கே வருகிறதாம். அந்த வினாச்சீட்டை பார்த்து விட்டு ஐயா அவர்கள் சொல்லுகிறார், பொது உடைமை நாட்டில் வள்ளுவரின் வகுத்த ஒப்புரவு ஈகைகளுக்கு இடம் உண்டா என்று ஒரு அன்பர் வினா எழுப்பியதாக கேட்டு ஐயா அவர்கள் அதற்கும் அருமையான ஒரு பதிலை, மறுமொழியை தருகிறார். இப்படி வினா எழுப்பிய அந்த அன்பருக்கு என்னுடைய நன்றி உரித்தானது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், பொருளென ஒன்று உள்ளவரையும் காற்று நீர் ஒளி போல அன்றி அப்பொருள் ஒரு கணக்கு வழக்கப்படும் வரையும் ஒப்புரவு ஈகை பண்புகளுக்கு உயிர் உண்டு. நாம் இன்று பொது உடைமை என்பது ஓரளவுப்பட்டது, குறுக்கமுடையது என்றும் ஒரு நாட்டு தனியுடைமைதான் பொது உடைமை என்றும் கூறுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு புதிய கருத்தை ஐயா அவர்கள் இங்கே எடுத்துரைத்திருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்படி கவனித்தால்தான் நம்முடைய செயல்பாடுகளிலே அந்த பொது உடைமை எப்படி உலக பொது உடைமையாக மாறுகிறது என்பதை நாம் உண்மையிலே உணர முடியும். உண்மை பொது உடைமையாவது உலக பொது உடைமை என்பதே தெளிவு என்று அழகாக. இப்படி பொய்யில் புலவர் யார்? நம்முடைய ஐயன் வள்ளுவர் தான். ஐயன் வள்ளுவரை நாம் எப்படி எல்லாம் போற்ற வேண்டும். இந்த ஈகை பண்பையும் பொது உடைமை பண்பை எல்லாம் ஐயா அவர்கள் எடுத்துரைத்துள்ளார் என்பதே நமக்கு, நம்முடைய அறிவுக்கு வேலை கொடுத்தார் போல இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில்தான் அவர்கள் இந்த தனி உடைமை அரசை வைதும் பொது உடைமை அரசாக மாற வேண்டும் என்பதற்காக அவர்கள் அருமையாக இந்த பொருளாதாரத்தை பற்றி அழகாக எடுத்துரைக்கிறார். உடைமை பூசல் என்பது அறிஞர் நோக்கம் அன்று என்பதையும் அழகாக ஐயா அவர்கள் எடுத்துரைக்கின்ற பொழுது அவருடைய சொற்பொழிவே வெகு சிறப்பாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய வள்ளுவம் என்பது பொது உரலே என்று அழுத்தம் கொடுக்கிறார். பொது உடைமையை பற்றி பேசுவதுதான் வள்ளுவம். இப்படி பேசுகிற இந்த வள்ளுவம் தானே உலக நூலாக இருக்க முடியும் என்றும் ஐயா அவர்கள் அழகாக எடுத்துரைக்கிறார். இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த ஒப்புரவு என்கின்ற அந்த தன்மையை, அதன் ஈகை பொருளை பற்றி எல்லாம் அவர் பேசுகிற பொழுது கைமாறு வேண்டா கடப்பாடு என்றெல்லாம் அழகாக எடுத்துரைக்கிறார். அது மட்டுமல்ல, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று என்றும் எடுத்துரைக்கிற பொழுது நமக்குள்ளே ஒரு உணர்ச்சி தோன்றுகிறது. ஆம், நாம் இப்படித்தான் செய்ய வேண்டும், ஈகையை வகுத்து ஈகையை செய்துதான் நம்முடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உணர்வை தோற்றுவிக்கிறார் அழகாக ஐயன் வள்ளுவர். அதனை எடுத்தாளுகிற பொழுது மிக அருமையான ஒரு சூழலை எல்லாம் ஐயா அவர்கள் கொடுத்து அழுத்தம் கொடுத்து சொல்கிறார். அதனால்தான் இப்படி ஒரு முடிவுரையை அவர் இங்கே கொண்டு வருகிறார். எப்படி முடிவுரையை கொண்டு வருகிறார் என்று சொன்னால், திருக்குறள் முறை என்பது எப்படி பொறுமையும் ஈகையும் ஒப்புரவும் செய்வித்து காத்து கொண்டோமோ அது போல நிலை உயர்ந்தோர்க்கு காட்டிய அறங்களை எல்லாம் கண்டோம் அல்லவா, அதுபோல பொறையுடைமை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொடுங்கோன்மை இவற்றையெல்லாம் நாம் சுட்டி காட்டிய அதிகாரங்களின்பால் வேண்டுவது வள்ளுவம் என்பது ஒரு வினைத்திற்பம், செயல் நூல் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நாம் நல்குறவு இல்லாமல் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி ஐயா அவர்கள் பேசுகிற பொழுது அப்படியே மெதுவாக அந்த நல்குறவு வறுமை சூழலுக்கு இங்கே வருகிறார். ஐயா அவர்களுடைய போக்கு நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது வறியோருடைய துன்ப துடிப்பை, அந்த ஈர நெஞ்சை நம்முடைய வாசுப மாணிக்கனார் அவர்கள் வள்ளுவரினுடைய இடத்திலே இருந்து உணர்ந்து பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுதுதான் இன்மையின் இன்மையே இன்னாதது என்ற திருக்குறளை எண்ணி பார்க்கிறார். அது மட்டுமா, இன்மை என ஒரு பாவி, இன்மை என ஒரு பாவி என்பதை எடுத்துரைக்கிறார். இந்த இன்மை நிலை என்பதை இங்கே சரியாக பொருந்தக்கூடிய நிலையில் இந்த எடுத்துக்காட்டுகளை எல்லாம் இங்கே ஐயா அவர்கள் இந்த வள்ளுவம் என்கிற நூலிலே அழகாக குறிப்பிட்டு கோடிட்டு காட்டுகிறார். அதனால்தான் எந்த நிலையிலெல்லாம் இன்மை நிலை என்பதை எண்ணி பார்த்து பேசுகிற பொழுது கல்வியின்மை, அறிவின்மை, பண்பின்மை, இது மட்டுமா,
அதோடு பொருளின்மையும் அவர்கள் சேர்த்து கொண்டார். ஆனால் நாம் எண்ணி பார்க்கின்றோம். ஆக அருமையான ஒரு நிலையை எடுத்து உரைக்கின்ற பொழுது இந்த கல்வி அறிவு என்பது இல்லாததை பேசுகிற பொழுது ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள், நல்லார்கற்பட்ட வறுமை என்று சொல்கிறார். இந்த கல்வி அறிவு ஒழுக்கங்கள் உடையவர்களை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே இனிமை எப்படியெல்லாம் அவர்களிடையே பற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். அதுபோல உடல் நோய் இல்லாமை அதுவும் ஒரு சிறப்பு தான் என்பதையும் நாம் உணர்ந்திருக்கின்றோம். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுதுதான் அந்த கல்வி அறிவு இல்லாதவர்களை எப்படி நாம் பேசுவது, எப்படி நாம் பார்ப்பது என்பதையெல்லாம் ஐயா அவர்கள் கூறுகிறார். அது மட்டுமல்ல, இந்த உடல் இருக்கிறது, இந்த உடலிலே நோய் வருகிறது, அந்த நோயை எப்படி வராது காக்க வேண்டும் என்பதை உணரவில்லை என்று சொன்னால், அந்த அறிவு இல்லை என்று சொன்னால், மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறோம் என்று சொன்னால் அதனால் என்ன பயன்? அதையும் நாம் உணர்த்துகிறோம். அதனால் இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு இந்த இன்மையால் பல கெட்ட அறிவுகள் எல்லாம் எப்படி வருகிறது என்பதை எண்ணி பார்க்கின்றார். அதனால்தான் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அந்த கல்வி அறிவு, பொதுவான அறிவு, இந்த அறிவெல்லாம் கல்வியை படிப்பதனால் வரக்கூடிய அறிவு அப்பொழுது இருக்கின்ற பொழுதுதான் சான்றோனாக அவன் போற்றப்படுகிறான், தன்னுடைய மகன் என்பதை அங்கே அழகாக எடுத்து காட்டுகிறார். அந்த தாய் அன்பு காட்டுகின்ற இடத்திலே அவ்வாறு பேசினாலும் கூட பல இடங்களிலே அவர் இந்த செய்திகளை கல்வி இன்மையும் அறிவின்மையும் பற்றி அழகாக எடுத்துரைக்கின்றார். அது மட்டுமல்ல, நமக்கு பண்புகளும் தேவை என்பதை நாம் உணர வேண்டும். இலக்கிய புலவன் சிறந்த பண்பாவது என்று கூறுகிற பொழுது கூற்று வேறு தான் வேறு என்றெல்லாம் எண்ணாமல் அதை எப்படி சொல்லுகிறோமோ அப்படியே நாமும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார். இலக்கிய புலவர்கள் சங்க இலக்கிய காலத்திலே எப்படியெல்லாம் செல்வந்தர்கள் அல்லது ஒரு அரசன் அவர்கள் அங்கே தொகையை அல்லது வருகின்ற வறுமையில் வாடி வரக்கூடிய புலவர்களுக்கு எப்படி பொருளை வாடி வழங்குகிறானோ, அது வாங்கி கொண்டு வருவது மட்டும் பெரிதல்ல, வந்த பிறகு இன்னொரு புலவன் எதிரிலே வரக்கூடிய புலவனுக்கு அவன் ஆற்றுப்படுத்துகிறான் அல்லவா, அதுதான் அருமை. அப்படிப்பட்ட ஆற்றுப்படுத்தக்கூடியது ஒரு சிறந்த பண்பு. நான் மட்டும் பெற்றுவிட்டேன், எங்கே இவன் சென்றால் இன்னொரு முறை நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற உணர்வுகள் அற்ற நிலையிலே அவர்கள் மிக அழகாக எடுத்து ஒரு ஆற்றுப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட அந்த இலக்கிய நயவுரை எல்லாம் நாம் எண்ணி பார்க்கின்றோம். ஏனால் இருக்கின்ற காலம் மிக குறைந்த காலம். அப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் மிக வேகமாக சில செய்திகளை சொல்ல வேண்டும். இப்படி நம்முடைய நெஞ்சம் எப்படிப்பட்டதெல்லாம் என்று எண்ணி பார்க்கிற பொழுது இந்த குறள் நூலே சங்கக்குடி பிறப்புடையது என்று ஐயா அவர்கள் அழகாக எடுத்துரைக்கிறார். அது மட்டுமல்ல, அது ஈற்றுக்குழவி என்றும் சொல்லுகிறார். தமிழ்த்தாய் பெற்றெடுத்த பெருநலத்தோடு பெற்றெடுத்த ஈற்றுக்குழவி என்று சொல்கிறார். இது போன்ற நூல் வந்து இருக்கலாம் அடுத்தடுத்து. ஆனால் இப்படி பல பண்புகளையும் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு அருமையான நூல், நம்முடைய பண்புக்கும் அன்புக்கும் நல்ல ஒழுக்கத்திற்கும் உரிய சிறந்த வாழ்வியல் நூல் என்பது திருக்குறள் தான். அதனால்தான் இவரை உலக இலக்கிய பேராசிரியர் வள்ளுவர் என்று ஐயா அவர்கள் எடுத்துரைக்கிறார். ஆக இப்படியெல்லாம் பேசுகிற பொழுது இந்த நல்குறவு என்ற கூடிய வறுமையை பற்றியும் ஐயா அவர்கள் பேசுகிறார். அந்த வயிற்று பிணியே மிகப்பெரிய ஒரு பிணி, நம்ம வாழ்க்கையிலே வரக்கூடாத ஒரு பிணி. அதை நாம் தீர்க்க வேண்டும். அதற்கு அந்த வயிற்று பசியை தீர்ப்பதற்கு என்ன வழி என்றெல்லாம் ஐயா அவர்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைய நிலையை பற்றியும் அவர் எடுத்துரைக்கிறார். ஐயா அவர்கள் வாழ்ந்த காலம் அண்மை காலம்தான். அதனால்தான் இன்றைய நிலையில் நாம் என்ன செய்கிறோம் என்பதையெல்லாம் அவர் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். எப்படி என்று சொன்னால், மிக தெளிவான ஒரு முறையில பேசுகிற பொழுது இன்றைக்கு நாம் எப்படி ஒரு வயிற்று பசிக்கு உணவை தராமல் நாம் தொகைகளை காசுகளை தந்து அவர்களை நிரல்நிறைப்படுத்த முயற்சிக்கிறோம். ஆனால் உண்மையில் அது சரியல்ல. அதன் மூலமாக அவன் தன்னுடைய உடலை கூட பேணுவதில்லை என்றெல்லாம் ஐயா அவர்கள் அழகாக எடுத்துரைத்து அந்த பசிப்பினையைத்தான் நிரப்ப வேண்டுமே தவிர, தீர்க்க வேண்டுமே தவிர, அதற்கு பிறகும் நாம் தொகைகளை தரக்கூடாது என்று அந்த உடல் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். அந்த உடலுக்கு தேவையான அளவிற்கு தொகை அவருக்கு அந்த வயிற்று பிணி நீங்க வேண்டும் என்பதையெல்லாம் அழகாக ஐயா அவர்கள் எடுத்துரைக்கிறார். திருக்குறள் வாழ்க்கை சுவடி என்பதை பற்றி பேசுகிற பொழுது அந்த இரக்க உணவு, ஆசான் வள்ளுவர் என்று நம்முடைய ஐயா அவர்கள் அடிக்கடி எடுத்துரைப்பார். ஆசான் என்று சொல்கிற பொழுது இந்த இரக்க உணர்வு இருந்தால்தான் உதவி செய்யக்கூடிய எண்ணம் வரும். அப்படி உதவி செய்யக்கூடிய எண்ணம் வருகிற பொழுது அறிஞர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வாழ்க்கை நெறியை அருமையாக எடுத்து காட்டி
வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை என எல்லாம் சொல்லுகிறார் ஐயன் வள்ளுவர் என்று சொன்னால், அந்த உணர்வை, அந்த தன்மையை நாம் அழகாக ஓம்ப வேண்டும் என்பதுதான் நமக்கு தேவையான ஒரு கருத்து. அது மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் நமக்கு அறங்களையே பேசிக்கொண்டு நில்லாமல் நாம் சில இடங்களில் எல்லாம் பலவற்றை செய்து நாம் இரத்தார் காணேன் என்கின்ற தன்மையிலே, அந்த தன்மையை உணர்வுகளை பெற்றாலே சிறப்புடையது என்றெல்லாம் சொல்கிறார். அறிவுடை நண்பர்களே என்று ஒரு இடத்திலே அழைக்கிறார் ஐயா அவர்கள். அங்கே அழைத்து அவர் சொல்கிறார், செல்வன் ஆவதற்கு இறப்பு வழி சுற்றினர் அல்லர் ஆசிரியர், முதலின்மை எனப்படுவது வயிற்று பசி தீர்த்தற்கே இவ்வழியை காட்டினார். நீங்கள் போய் இறப்பது எளிதான ஒன்று என்று ஆங்காங்கே நின்று சிலர் அதிலேயே செல்வந்தர்களாகி சில வரலாற்று செய்திகளை பார்க்கிறோம். அதுபோலெல்லாம் இல்லாமல் நீங்கள் அப்படி செல்வந்தர் ஆவது சரியான வழி அல்ல, அது ஒரு சரியான வேலையும் அல்ல. நீங்கள் அதனால் பசி ஒன்றை தீர்ப்பதற்கு மண்பதை ஒழிப்போம் என்றெல்லாம் கூறிய சான்றோர்கள் வாழ்ந்த நாட்டிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே தொழிலை மேற்கொள்ள வேண்டும், தொகையை ஈட்ட வேண்டும், பசிப்பினியை போக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி அன்றி நாம் எளிதான நிலையில இறந்து பெறுதல் தவறு என்று ஐயா அவர்கள் சொல்லுகிறார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் என்றெல்லாம் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையெல்லாம் அவர்கள் எண்ணி பார்க்கிறார். மணிமேகலை காவியத்தை எடுத்துரைக்கிறார். இப்படி சொல்லுகிற பொழுதுதான் நமக்கும் தெரிகிறது இந்த பசிப்பினி போக்கல் என்பதனுடைய தன்மையை. ஐயாவினுடைய இந்த வள்ளுவம் என்ற நூலை படிக்கின்ற பொழுதே பல சிற்றிலக்கியங்களையும் பேரிலக்கியங்களையும் படித்த உணர்வு நமக்கு தோன்றுகிறது என்பதுதான் உண்மை. அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய சுடு பசி, அந்த கடும் பசி, இதையெல்லாம் நாம் போக்கிக் கொள்ளும் நிலையில் அந்த அறப்போர் கவனத்தை கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு முறை ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் கூட தன்னுடைய பசியினுடைய தன்மையை ஒரு கவிஞரிடத்திலே எடுத்து காட்டுகிறார். அவர் என்னங்கய்யா இப்பொழுதெல்லாம் சில காலமாக தங்களுடைய கவிதையை பார்க்கவில்லை என்று சொல்கிற பொழுது, இங்கே பசிப்பிடி உறுத்துகிற பொழுது எனக்கு சிந்தனை களம் வரவில்லை, எப்படி சிந்திக்க தோன்றும், கவிதை எழுத தோன்றும் என்றெல்லாம் சொல்லி அவர் வருத்தப்பட்டிருக்கிறார். அந்த நிலையை மாற்றுவதற்கு உடனடியாக அந்த தோழர் நண்பர் அவர்கள் ஒரு தொகையை கொடுத்து அவருக்கு வழி நடத்தி இருக்கிறார். இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது அந்த பசிப்பினுடைய தன்மை நமக்கு நன்றாக தெரிகிறது. அதனால் நாம் மடிப்பெருக்கம் இல்லாத ஒரு தொழிலை மேற்கொள்ள வேண்டும். அப்படி சென்றோம் என்று சொன்னால் உறுதியாக நம்முடைய உறுப்புகள் ஒழுக்கம், அந்த ஒழுக்க நிலையை போற்றி நல்ல நிலையில் நாம் தொகைகளை ஈட்டி பசிப்பினியை போக்கிக் கொள்ள முடியும் என்பதை நாம் தெளிவாக ஐயா அவர்கள் கூறுகிறார். இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பார் இரவன் மண் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது, இறந்தும் வாழ்வேன் என்பது ஒருவனுடைய குறிக்கோள் அல்ல என்பதை தெளிவாக எடுத்துரைக்கின்றார். அந்த புதிய உணர்வை தோற்றுவித்த ஐயா அவர்கள் தான் இரவு என்றும் இரவு அச்சம் என்ற ஒரு கருத்தையும் சொல்கிறார். இரவு என்பதை நாம சொல்லுகிற பொழுதே அதை குறித்த ஒரு அச்சத்தையும் வெளிப்படுத்துவதற்காக இன்னொரு அதிகாரத்தையும் ஐயா அவர்கள் கொடுத்து இருக்கிறார். ஆக இறந்து செய்தல் எளிவரவு என்ற உள்ள சிறுமையை சுட்டி காட்டுகிறார். நல்லார் எனினும் கொள்ளல் தீது என்ற ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனாலும் இந்த நாட்டிற்கான ஒரு இலக்கணத்தை வகிக்கின்ற பொழுது உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது எழுவதனால் இந்த 3 கொள்கைகளை எடுத்துக்கொண்டாலே போதும். நமக்கு பசியும் பிணியும் பகையும் இல்லாதிருப்பதுதான் நம்முடைய நாட்டிற்கான சிறந்த இலக்கணம். அதை நாம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன நெறியை பின்பற்ற வேண்டும் என்று ஐயன் வள்ளுவர் சொல்வதை அழகாக இந்த இன்மை நிலையை போக்கிக் கொள்வதற்கான ஒரு வழியை காட்டுகிறார். அதுதான் முயற்சி 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 என்று சொல்கிறார். முயற்சி செய்து நாம் எதையும் பெற வேண்டும். அப்படியானால் அந்த முயற்சி செய்கிற பொழுது நம்மோடு பசியோடு பிணியும் அற்று நாம் சிறப்பாக வாழ முடியும். பசி பிணி பகை என்ற 3ஐயும் நாம் கொள்ளாதிருத்தால் இருப்பதுதான் நம்முடைய அதற்கு காரணம். அந்த நோய் பசி பிணி பகை 3ம் தீர வேண்டும் என்றால் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சியின்மையே நம்முடைய குறை, அதுதான் நம்முடைய மடி என்றெல்லாம் ஐயா அவர்கள் அருமையாக எடுத்து சொல்கிறார். அதனால்தான் ஒரு குறளையும் எடுத்துரைக்கிறார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகேற்றியான் என்று சொல்லக்கூடிய அந்த குறளினுடைய கருத்தை அழகாக சொல்கிறார். இப்படி சொல்வதனால் படைத்தவனை போய் வைப்பது அல்ல, உண்மையில் நம்முடைய முயற்சியின்மையைத்தான் அங்கே ஐயா அவர்கள் இந்த குறளின் பின்னணியிலே வைத்திருக்கிறார். அதனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் மிக அழகான ஒரு தன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் சுடுநீர் குடித்த வேர்வையன்றி மெய்வருத்திய வியர்வையை அறியா உழைப்பிலிகள் இந்த உடலிலே இருக்கக்கூடாது.
இந்த உலகிலே இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட நல்ல எடுத்துக்காட்டுகளை ஐயா அவர்கள் சொல்லுகிறார். இதுதான் சிறந்த விளக்கமாகவும் நாம் எண்ணுகிறோம். சுடுநீர் குடித்தாலும் வியர்வை வரும், ஆனால் உழைத்தாலும் வியர்வை வரும். எந்த வியர்வை நமக்கு போற்றத்தக்கது என்று சொன்னால் இந்த உழைத்து வரக்கூடிய வியர்வை தான் என்பதை எல்லாம் சொல்லுகிற பொழுது, அப்படியே பண்பின்மை, பண்பு இந்த நாட்டிலே எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதற்காக அங்கே வருகிறார். அதுதான் மானம் என்ற தலைப்பிலே பேசுகிற பொழுது உள்ள பண்பு, ஒழுக்க பண்பு என்றெல்லாம் அதை எண்ணிக்கொண்டு நீங்கள் நேரடி தொடர்பாக வைத்துக்கொண்டு மானத்தை விட்டு விடாதீர்கள் என்றெல்லாம் அங்கே சொல்லி, மானம் என்பதற்கான ஒரு அழகான ஒரு திருக்குறளையும் சொல்கிறார். குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும் என்கிற அருமையான அந்த பொய்மான புரட்சியை பற்றி ஐயா அவர்கள் தெளிவாக அங்கே எடுத்துரைக்கிறார். ஆக முயற்சி வழியில்தான் நாம் பொருளை ஈட்ட வேண்டும். பொருளை ஈட்டுவது மட்டுமல்ல, நல்ல ஒழுக்கத்தையும் கொண்டு வருகிறோம், நல்ல செயல்பாடுகளை கை கொள்ள வேண்டும். அதன் வழியிலே நாம் அமைதி கிட்டும், இன்பம் கிட்டும், அதுவும் பொய்யற்ற இன்பமாக கிட்டும் என்றெல்லாம் சொல்கிற பொழுது நாம் எண்ணி பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆகுழை பற்றியும் அவர் சொல்கிறார். ஆகுழை பற்றி பேசுகிற பொழுது அந்த வலியுடையதா ஊழ் என்பதை பற்றியெல்லாம் ஐயா அவர்கள் சிறப்பாக எடுத்துரைக்கிறார். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய இவர் ஐயா வள்ளுவரும் சரி, வாசுப மாணிக்கம் ஐயாவும் சரி, இருவருமே அல்லது வள்ளுவரை பற்றி பேசி எடுத்துரைக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த ஒரு அறிவை, ஒரு தெளிவை நமக்கெல்லாம் ஊட்டக்கூடிய வாசுப மாணிக்கனார் ஐயா அவர்கள் நம்முடைய ஐயன் வள்ளுவரை மருத்துவரா, வழக்கறிஞரா, நீதியரசரா என்றெல்லாம் பல கோணங்களிலே எடுத்து எடுத்து காட்டி நம்முடைய திறமையை அவர் காட்டுகிறார். ஊழின் வழியே வழியாயின் தீயுடைய எதனையும் முன்னின்று அழிக்குமா என்று கேட்கிறார். திருந்துமின் என்று வேகமாக அவர்கள் சொல்கிறார். அறநூல்கள் எல்லாம் சொல்வது எதை சொல்கிறார்கள்? அதை செய்ய வேண்டும், ஆகுழை மேம்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டு அதை ஊழ்வழி என்று வைத்துக் கொள்ளாதீர்கள். நம்முடைய நாட்டிலே முயற்சிதான் வாழ்வு, வினைதான் உயிர் என்பதை அழகாக தெளிவாக அவர் எடுத்துரைக்கிறார். தெளிவாக சொல்லுகிற பொழுது அதனுடைய தன்மையை நாமும் உணர வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் வெற்றியை காண முடியும். சிறிய முயற்சி செய்து பெரும் பயன் வரலாம். ஒரு சில இடங்களில் பெரும் முயற்சி செய்து சிறிய அளவில் கூட நமக்கு வரலாம். இது ஆகுழாயின் முயற்சி பயனில் இயல்பளவிலும் இறந்து போகும் என்று சொல்கிறார். அத்துணையே ஒழிய முயன்ற அளவிற்கு வரவில்லை என்று நாம் மருந்தக்கூடாது. சில நேரங்களில் இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும். ஆனால் தொடர் முயற்சி இருக்க வேண்டும். அந்த தொடர் முயற்சி இருந்தால்தான் நம்மால் வெற்றியை பெற முடியும். அதனால்தான் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற அந்த அருமையான ஒரு திருக்குறளை சொல்கிற பொழுது நாம் உண்மையிலேயே முயற்சி செய்யாமல் இருந்த இத்தனை காலத்தை வீணாக்கி விட்டோமே என்ற ஒரு கருத்தை நாம் எண்ணுகிறோம். இந்த முயற்சி என்று சொல்கிற பொழுது இது போன்ற வள்ளுவம் போன்ற நூல்களை எல்லாம் நாமும் முயற்சி செய்து படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தெளிவான அறிவை நம்மால் பெற முடிகிறது என்பதையும் நாம் இங்கே உணர வேண்டியிருக்கிறது. ஆக உடம்பு முயற்சிக்கே உரிய கருவி, ஆழ்வினை நமது பிறப்புரிமை என்றெல்லாம் ஐயா அவர்கள் அழகாக அதனை வைத்து செயல்படுத்துகிறார். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயர்த்துபவர் என்கின்ற அந்த குறளையும் சொல்லி முயற்சியை வாகை சூட்டுகிறார். அதனால் நாம் வினை செல்வர்களே ஐயா அவர்கள் நிறைவாக வருகிற பொழுது அவர் அழகாக சொல்லுகிறார். இதை அவர் நமக்கு மட்டும் சொல்லவில்லை, நம்முடைய அரசுக்கும் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட வாழ்வினை இந்த நாட்டு மாந்தர்களுக்கு நாம் தர வேண்டும் என்பதை சொல்லுகிற பொழுது, உருப்பசி இல்லாத நாடு பசி பிணி அந்த தன்மை இரண்டையும் நாம் போக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒழுக்கம் வரும், பொருளின்மை நீங்கும், எல்லா மாந்தர்களுக்கும் உயர்வு கிட்டும் என்பதையெல்லாம் அழகாக அவர்கள் எடுத்துரைக்கிறார். நாம் இவ்வளவு காலம் இந்த வள்ளுவத்தை நினையாது விட்டொழித்து விட்டோமே என்று எண்ணக்கூடிய நிலையில் பல மாந்தர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதை படிக்கத்தான் அந்த உண்மை நிலையை உணர முடியும். ஆழ்ந்து கற்றால்தான் பெருமையை கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் செம்மாந்து கொண்டு செல்ல முடியும் என்பதை நம்முடைய பொய்யர்களாக அல்லாமல் மெய் அன்பர்களாக நாம் மாறி இந்த நூலை படிக்க வேண்டும். வள்ளுவம் என்கின்ற இந்த நூலை படிப்பதனால் மட்டுமல்ல, நம்முடைய திருக்குறளையே படிக்கின்றோம். திருக்குறளை படிக்கும் முன்பு வள்ளுவத்தை படிக்கலாம், அல்லது திருக்குறளை படித்த பின்பு வள்ளுவத்தை படிக்கலாம். எப்படி என்றாலும் நமக்கு தேவையான ஒரு அழகான கடப்பாடு, நம்முடைய விரிவான ஒரு அறிவு எல்லாவற்றிற்குமே இந்த முயற்சி என்பதை வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இன்மை நிலை என்பது தானாக மறைந்துவிடும்
என்பதை ஐயா அவர்கள் அழகாக போற்றி சொல்கிறார். அந்த மெய்முயற்சியை சிலர் இழிவாக நினைக்கலாம். அதை பற்றி நாம் யார் எதை சொன்னாலும் கவலைப்படாமல் நமக்கு தக்க துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும். மடியின்மையை போக்கிக் கொள்ள வேண்டும். கல்வி அறிவை பெற வேண்டும். நல்ல பொது அறிவை பெற வேண்டும். ஈகைத்தன்மையை கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் சிறப்பானது ஒரு தன்மையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் உறுதியாக நம்முடைய இன்மை நிலை இல்லாத தன்மையை நாம் தீர்த்து கொள்ள முடியும் என்பதை நாம் அழகாக உணர வேண்டும். ஐயா அவர்கள் மிக சிறந்த முக்கூற்று பசி, பிணி, பகை இவற்றையெல்லாம் சொல்லியிருப்பது ஒரு அருமையான முயற்சி. அந்த முயற்சியை செய்ய வேண்டும். செயல் வள்ளுவம், தூயமன வள்ளுவம், ஆழ்வினை வள்ளுவம் என்றெல்லாம் வள்ளுவத்தை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் சொல்லுகிற பொழுது முயற்சியே தனிப்பெரும் வள்ளுவம் என்றும் இங்கே சிறப்பாக எடுத்துரைக்கிறார். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய எண்ணத்தில் நாம் முயற்சியை இவ்வளவு நாட்கள் செய்யாமல் விட்டுவிட்டோமே எந்த ஒரு நல்ல பணிக்கும் என்பதை உணரலாம், உணர வேண்டும். இங்கே இந்த கூட்டத்திலே நம்முடைய ஐயா அவர்கள், வாசுப மாணிக்கனார் ஐயா அவர்கள் கூட்டிய இந்த கூட்டமா அல்லது சிஆர் உள்ளிட்ட பல அறிஞர்கள் சேர்ந்து கூடிய கூட்டமா, எது எப்படி இருப்பினும் இந்த வள்ளுவம் பற்றிய கருத்துகள் பொதுநிலை மாந்தர்களுடைய கருத்துக்கு வர வேண்டும். வலையொலியிலே அனைவரும் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உணர முடியும். அவரவர்களுடைய வாழ்க்கையை தனி உடைமை வாழ்க்கை என்று எண்ணாது பொது உடைமை, பொது உலக வாழ்க்கையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் செய்தோம் என்று சொன்னால் முயற்சி என்பால் அனைத்து இன்மை நிலையும் நீக்கி நாம் அனைவரும் வெற்றி பெறலாம். வெற்றி நமதே. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். இன்மை நிலை என்கின்ற இந்த தலைப்பு மிக ஆழமான கட்டுரை. அந்த கட்டுரையை எவ்வளவு சிறப்பாக எடுத்து சொல்ல இயலுமோ அவ்வளவு சிறப்பாக எடுத்து சொன்னீர்கள். முயற்சியின் பெருமையையும் மடியின் கேட்டினை ஒரு வரியில சொல்வதென்றால் முயற்சியின் பெருமை, மடியின் கேடு. இவை இன்மை, மடி எப்படி நம்ம இன்மை நிலைக்கு இழுத்து செல்கிறது என்றெல்லாம் கூறினீர்கள். ஐயா ராமானுஜம் ஐயா மிக அழகாக அதை நம்மிடையே இன்று ஒரு அசாதாரண இன்மை நிலை இருந்தது, அதையும் நாம் அனைவரும் சேர்ந்து ஐயாவோடு சேர்ந்து பயணித்து இன்மை நிலை அழகாக விடுத்து வைத்தார். அதை ஒரு வேறுபட்ட பார்வையில் இல்லது ஒரு ஒருங்கிணைந்த பார்வையில் நான் பேச வழக்கம் போல் பின்னூட்டமாக முயல்வேன் என்று நான் சொல்கிறேன். இதுல ஐயா சொன்னது முயற்சி வினையே உயிர்நிலை. இதுல சொல்ல வரிய அந்த முக்கிய கருத்து என்னவென்றால், கொள்ளாற்றல் இன்மையே வறுமை எனப்படும், உண்டியின்மையே மெய்யான வறுமை எனப்படும், இன்மை நிலை துடைப்பது உடையார் கடன். இந்த 3 விஷயத்தை தான் ஐயா ஒரு தர்க்க ரீதியாகவும் சில நிலைப்பாடுகளாலும் சில உலக நிலைகளிலும் சில இலக்கியங்கள் வாயிலாகவும் தன் அனுபவமும் நம்மிடையே முன்வைக்கிறார். இப்ப இன்மை நிலையில 2 இருக்கு. ஒண்ணு இருக்கிறவன் குறைஞ்சிடக்கூடாது, அதுவும் முக்கியம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, மேன்மை நிலை தாழாமையா இருக்கணும், அதுவும் இன்மை நிலையா இருக்க மேன்மை நிலை தாழாமையா இருக்கணும், அதுவும் ஒரு இன்மை நிலைக்கு அடைஞ்சிடக்கூடாதுன்றத முதல்ல குறிப்பிடுறார். அதுக்கு ஐயா கொடுக்கிற 3 திரு வள்ளுவங்கள் குன்று போல் உயர்வாலும் குன்றிமணல குற்றம் செய்ய நிலைதாழ்வர், பெருநிலை பெற்றால் சிறும பயக்கும் எளிய செயல்களை செய்ய புகா, செய்வதாயின் அறிஞ்செயலை ஆற்றுவார், சான்றாண்மை கடலுக்கு கரையெனத்தகும் நிலை என்ற ஊழி பெரும் தன்னிலை பெறார். இந்த பண்புகள் இருக்கும் பொழுது மேன்மை நிலை உடையவர்கள் தாழாமையாக இருப்பார்கள் என்பதனை முதலில் நம்ம சுட்டி காட்டிட்டு, அடுத்தது இது ஒரு விஷயம் இருக்கலாம். ஆனா கீழவர் என்ன பண்றது, அவங்கள நிலை உயர்க்கும் பெருமனம் இருக்கான். வள்ளுவருக்கு கீழவரை நிலை உயர்க்கும் பெருமனம் எப்படின்னா, ஒரு தாய்க்கு தன்னுடைய பேதை பிள்ளை நினைவே பெருமையா தோணுமா, நிலை தாழ்ந்தால் முன்னேற்றமே வள்ளுவருக்கு. அப்படி வள்ளுவர் தாயாகவும் தந்தையாகவும் பண்றாரு. மாணிக்கனார் முன்வைக்கிறார். தாயாக இப்படி ஒரு நிலையில் சொல்லுவதுதான் சொல்ல போறாரு. தந்தையா இழிந்த நிலையில இயேசுவர் ஒரு உரிமை, அந்த உரிமை தனக்கு தான் இருக்கும். ஒரு தந்தை இயேசு உரிமை தனக்கு தான் இருக்கும்னு சொல்லி புறங்கூறுவானை, பயனில பாராட்டுவானை, கல்லா அழகனை, குற்றங்காவானை, பாவி ஏழையை இயேசு. அதே நேரத்துல ஒரு குறுங்கு என்ன ஏசி திட்டினாலும் மத்தவங்க யாராவது பண்ணோம்னா அவருக்கு தந்தைக்கு கோபம் பிறர் ஏச போன அப்ப ஒரு வள்ளுவரை கேட்பாராம், எவன் கொள்ள வன் சொல் வழங்குவது நயவேல செய்வதற்கும் பண்பாடு அப்படின்னு வள்ளுவர் அவங்கள மத்தவங்களை ஏசுறதுக்கு அனுமதிக்க மாட்டாராம்.
இப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அடுத்தது வந்து முதல்ல வந்து உலகப்போக்கை வந்து ஐயா வந்து பாக்குறதுக்கு என்ன சொல்றாங்க, அதாவது என்ன உலகப்போக்கு இருக்கு, குற்றப்பட்டார் பின்னரும் குற்றப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, மெடிப்பட்டார் இன்னும் மெடிப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, மெலிவுற்றார் பின்பு மெலிவுறுகிறார், துன்பம் சுமந்தார் என்றும் துன்பம் சுமக்கிறாங்க. இதுக்கு ஒரு காரணம் வந்து உயர்ந்தார் கொடுமையும் புறக்கணிப்பும் இருக்கு அப்படிங்கிறது உலகப்போக்கா இருக்கு. அப்ப தன்னுடைய தொண்டுக்கும் காப்புக்கும் உரியோர் இவங்கள் தான் வள்ளுவர் பண்ணிட்டு இனி மாற வேண்டிய உலக காட்சி என்ன அப்படின்னு வள்ளுவர் எந்த இடத்துக்கு கொண்டு போய் இவங்களை எப்படி மீட்டெடுத்து கொண்டு போறது, குற்றப்பட்டார் திருந்தி குணப்படல் வேண்டும், வறுமைப்பட்டார் முயன்று வாழ்வுப்படல் வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க, வறுமைப்பட்டார் முயன்று வாழ்வுப்படல் வேண்டும், மெலிவுற்றார் ஊக்கி வழிவுறல் வேண்டும், துன்புற்றார் சிரித்து இன்புறல் வேண்டும். இதெல்லாம் வந்து நாம் இனிமேட்டு காண வேண்டிய உலக காட்சி. அதுக்கு தன் கடன் என்ன, அதை எப்படி செய்யலாம்னு வள்ளுவர் தன்னுடைய கடமையா நினைக்கிறார். கீழோர் மேல் உயர்ந்தால் அழுத்தும் சுமையை தடுக்கணும் முதல். அடுத்தது செல்வத்து உயர்ந்தால் பெருக்கை, ஒரு எங்கேயாவது ஒருத்தர் அக்யூமுலேட்டார வெல்த்த குறைக்கணும், தாழ்ந்தாரை உயர்ந்து நிறுத்துதல். இந்த மூணும் தன் கடமையாக வள்ளுவர் இந்த இருக்கும் உலகப்போக்கை தான் காண விரும்பும் உலக காட்சிக்கான் தன் கடமையாக நினைக்கிறார் என்று முன்வைக்கிறார். அடுத்தது வந்து ஐயா வந்து தீய மனத்தை திருத்துவதே ஒருப்பின் பயனாக ஆக வேண்டும், பழிவாங்க முனைப்போட தான் இருக்கக்கூடாது. அதுக்காக அதாவது என்ன பண்ணணும், எப்படி அந்த வந்து தீய மனத்தை திருத்துவதை எப்படி பண்ணுறது 3 வழிமுறை சொல்றேன். எளியார் மேல் சீறி வெகுழ்வான இடித்துரைத்து செய்யணும். அதுக்கு சில குரல்கள், அதை நம்ம நேரம் கருதி நான் வந்து உள்ள போகல. பழிவாங்கும் செருக்கோடு குற்றம் செய்தவன் வேற அளவிறந்து ஒருக்கும் புறையிலிகளை வன்மை அடக்கும். 2வது. 3வது, உருள்வழி தம் ஆற்றல்களால் மெலியோரை வருத்துவதைக் கண்டு அச்ச உணர்ச்சியும் அருணர்ச்சியும் முட்டுதல். இந்த 3 விதமாக அந்த தீயமனத்தை வள்ளுவர் திருத்துகிறாராம். அந்த மேலோர் வந்து அவங்களை திருத்துவதற்கு இந்த 3 வழிமுறைகளை வள்ளுவர் கையாளுகிறார் அப்படின்னு முன்வைக்கிறார். அடுத்தது வந்து அந்த காலத்துல இன்னைய வரைக்கும் இன்னையும் தொடர வேண்டிய விஷயம், தனியுடைமைக்கும் பொது உடைமைக்கும் ஒரு பொறுப்பு. தனியுடைமை சிறந்ததா, அது இன்னைக்கும் முடியாத ஒரு வாக்குவாதம் தான். அது வந்து ஐயா அந்த காலத்துல இருக்கு, இது ஏன் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு காலத்துக்கு முன்னாடி வைக்கிறது வந்து வள்ளுவர் காலம் தனியுடைமை காலம். அதனால் வள்ளுவர் ஒப்புரவுக்கும் ஈகைக்கும் முதலிடம் கொடுத்தார் என்று ஐயா சொல்கிறார். அடுத்தது பொருள் வழி வந்து ஐயா என்ன சொல்றாங்க, அரசிற்கும் தனி மகனுக்கும் இன்றியமையாதது. வாங்கும் ஆற்றல் வந்து அரசுக்கு வரியால கிடைக்குது, தனி மகனுக்கு தொழில் முயற்சியால வருது. இது 2ம் இன்மைதான் வறுமை. ஒரு நாட்டுக்கு வறுமை வந்து கொள்ளாற்றல் இன்மை. அதுதான் தொழில் முயற்சி, அந்த கொள்ளாற்றல் இன்மை தான் வறுமை எனப்படும். ஏன்னா பொருள் மெலிவுடைய அரசு நாட்டுக்கு பொது நலங்கள் எதுவும் செய்ய முடியாது, தொழில் இல்லாமல் தன்னோட பசி தீர்த்துக்க முடியும். இது 2 ரொம்ப முக்கியம். கொள்ளாற்றல் இந்த பொதுக்குறையும் தனிக்குறையும் ஒப்புரையும் நிறை செய்யப்பட வேண்டும் ஐயா முன்மொழிகிறாங்க. அதுக்கு காரணம் இந்த காலத்துக்குமே பொருந்துமானு எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்கு. அவையை முன்னாடி வைக்கிறேன். ஐயாவுக்கு வந்து வள்ளல் அழகப்பன் ஒரு பெரிய உண்மையான ஒரு கொடையாளர் கிடைத்தார், அதனால ஐயா அதை முன்மொழிகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த காலத்துக்கு அது பொருந்துமா என்பது ஒரு பெரும் வினா என்பதை நான் முன்னாடி வைக்கிறேன். அடுத்தது ஒப்புரவையும் தனியுடைமை நாடுகளுக்கு காப்பு தூண்கள் ஆவன. ஐயா என்ன சொல்றாங்க, இந்த ஒப்புரவு ஈகையும் சரியா இல்லாம போனதுனாலதான் பொது உடைமை வந்தது. பொது உடைமை வந்ததுக்கு காரணமே ஒப்புரவும் ஈகையும் சரியாக சமூகத்தில் நடைபெறாமல் போய்விட்டதனால் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இதை பொது உடைமையாளர்களும் மற்ற இடதுசாரிகளும் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. 1. 2வது ஐயா சொல்ற ஒரு விஷயம் வந்து வரியை வந்து ஒரு வருவாயாக அரசு நம்பி இருக்க முடியாது, அதனாலதான் பல தொழில்கள் நாட்டுரிமை ஆக்கப்பட்டன. சரி, இது நம்ம அறிந்த ஐயா காலத்தில் வந்த போக்கு. நான் பல தொழில்கள், ஏன்னா வரியால மட்டும் ஒரு அரசு நடத்த முடியாது, பல தொழில்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன என்ற அந்த கால வரலாற்று நிறைவை சொல்ற. அதனால இதுதான் ரொம்ப முக்கியமா சொல்லிட்டு இப்ப என்ன ஒரு சிக்கல் ஆகி போச்சு, இப்ப காலம் மாறுது.
இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஒப்புரவீக இன்மை பொது உடைமை வந்துருச்சு. ஆனா பொது உடைமை வந்தாலும் ஒப்புரவீகைக்கான தேவை இருந்துகிட்டே தான் இருக்குங்கிறதுனாலதான் இன்றைய காலகட்டத்தில் அதையும் உணர்ந்த அரசாங்கங்கள் இன்னைக்கு பிரைவேடைஸ் பண்ணாலும் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு தரவை நம்ம முன் வச்சிருக்கோம். ஒரு வகையில பார்த்தா ஐயா தரப்பு வாதம் ஒரு பெரிய சிந்தனையின் ஒரு போக்கா தான் நான் பார்க்கிறேன். அதாவது ஒப்புரவீகை தனியுடைமை நாடு, ஒப்புரவீகை இருந்தது, அதில் வலுப்பட்டது, குறைந்தது, அதனால் பொது உடைமை வந்தது, பொது உடைமையில் போதாமை இருப்பதனால் மறுபடியும் ஒப்புரவு ஈகை வரவேண்டியதற்காக இன்று சட்டம் இயற்றுகிறது நாடுகள் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற ஒரு வரலாற்று நீட்சியை நான் முன்வைக்கிறேன். இது விவாதத்துக்கு உரியது. அடுத்தது ஐயா சொல்ற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த பேக்ரவுண்ட்ல, இந்த பின்புலத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது. ஒரு நாட்டு தனியுடைமையை தான் பொது உடைமை என்று கூறுகிறது. சரி, ஒரு நாட்டு தனியுடைமை, ஒரு நாட்டோட தனியுடைமை தான் பொது உடைமை. உண்மை பொது உடைமையாவது உலக பொது உடைமை. என்னைக்கு ஒரு பிரிவு இருக்குதோ அது ஒப்புரவீகை பண்புகளுக்கு எப்பவுமே தேவை இருக்கு. இப்பண்புகள் அதாவது இல்லைன்னா தனியுடைமை அரசு வாழும், இவ இல்லைன்னா பொது உடைமை அரசும் கெடும் அப்படிங்கிறாங்க. பண்புகள் இருந்தா தனியுடைமை அரசு வாழும், அது இல்லைன்னா பொது உடைமை அரசும் கெடும். பொது உடைமை அரசாக இருக்கலாம், தனியுடைமை அரசாக இருக்கலாம், ஒப்புரவீகைக்கான என்றும் அதற்கான தேவை இருந்து கொண்டே இருக்கும் என்பது ஐயாவுடைய முடிவாக இருக்கிறது. அதுல போன தடவை பேசினது அது தனியா பொதுமையாவனா இருந்துட்டு போகுது. உடைமை பூசல் நோக்கம் இல்ல, பயன் கொள்வாரே உடையர் என்று அந்த பொருளுடைமை சுற்றி பயன் பொது உரல், அதாவது பொருள் பொது உடைமையில பயன் பொது உரல் தான் வள்ளுவம். அதாவது ஒரு குடும்ப உணர்ச்சி உலக உணர்ச்சியாக வேணும் அப்படின்னு ஐயா காண்ற ஒரு பொது உடைமை சிந்தனை என்பது நாம் சிந்தனைக்கு உரியது என்பதை முன்வைக்கிறேன். சரி, இப்ப இந்த 3 பேரை எப்படி நம்ம அந்த 3 பேரை காக்குறது? 10 நிமிஷம் இருக்கு, முடிச்சோன்னா திருப்பி நான் சேர்ந்துக்கிறேன். அதாவது முதல்ல ஆற்றாலும் செல்வத்தாலும் வலியார் அவற்றால் மெலியாரை நலியாதபடி காத்தல். அப்படின்னா பொறுமை, ஈகை, ஒப்புரவு இந்த அதிகாரத்துல பாருங்க. நிலைதார்ந்த நலங்கருதி நிலை உயர்ந்தார்க்கு அறம் சுட்டுதல் பொறையுடைமை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொடுங்கோன்மை அதிகாரத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. மெலியார் மாட்டு இறங்குதலுக்கு நல்குறவு இரவு அதிகாரங்கள். இந்த அதிகாரங்களை பகுத்து எப்படி இதை நாம் மெலியாரை இதை காக்கணும், அப்படி நிலை தாழ்ந்தாரை காக்கணும்னு 3 விதமாக அழகாக பிரித்து நம் முன்வைக்கிறார். இப்ப ஐயா அழகா சொன்னாப்புல அந்த இன்மை, ஆனா கல்வியின்மை, அறிவின்மை, பண்பின்மை. ஆனா இந்த கல்வி அறிவு ஒழுக்கங்கள் உடையாரே இன்மை எளிதில் பற்றுகிறதே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த இன்மை இல்லாதனாலதானே இந்த அறிவு, கல்வி, ஒழுக்கங்களும் பல விஷயங்களை சரியான முறையில் செய்ய முடியலன்னு 3 குறளை காண்கிறேன். தொல்வரவும் தோளும் கெடுக்கும், நற்குடி பிறந்தார்க்கும் இழிவரவு சொல்லை பிறப்பிக்கும், நற்பொருள் நன்கு உணர்ந்து சொல்லினும் அறிவுடைய சொற்பொருள் இகழப்படும். கல்வி, அறிவு, ஒழுக்கம் இருந்தாலும் அந்த இன்மை அவங்களை எளிதில் பற்றுறது, அதனால பல நலங்கள் எல்லாம் உறிஞ்சி விடுகிறது என்ற கவலையை முன்வைக்கிறார். அப்ப ஐயா என்ன சொல்றாங்க? அந்த இன்மை எவ்வளவு கொடியது என்றால், சால்புக்கு விடை தூய்மைக்கு குடித்திருத்தத்துக்கு பற்றாக சுட்டும் தாயன்பு நல்குறவு என்றும் பொழுது ஈன்ற தாயானும் பெரும்பொருள் நோக்கப்படுங்கிற அந்த இது நல்குறவுடைய வறுமையின் தாக்கத்தை, அது தாய் அன்பு புரட்சி அப்படிங்கிற அந்த பற்றாக தாய் அன்பு இப்படி ஒரு புரட்சியாக மாறுதே, தாயே ஒரு புரட்சியாளராக மாறுற அளவுக்கு மாறுகிறதுங்கிறதையும் உலக நடைமுறையில் முன்ன வைக்கிறாங்க. இதுல ஒரு விஷயத்த முன்னாடி வச்சுக்கொண்டுங்கிறாங்க. நலக்குறை வேறு, நல்குறவு வேறு. நலக்குறை என்பது நான் ஒரு மாடி வீட்டுல இருக்கிறேன், ஒரு கூரை வீட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்கிறது நலக்குறை. நான் ஒரு சொந்த வீட்டுல இருந்து வாடகை வீட்டுக்கு போற நலக்குறை, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது போய் நல்குற வறுமைன்னு சொல்லாதீங்க, நல்குறவு என்பது வேற அப்படிங்கிறத அடுத்தது சொல்றாங்க. நலக்குறை என்பது வேறு, நல்குறவு என்பது வேறு. அதனால ஐயா சொல்றது மெய்யான வறுமை என்பது உண்டியின்மை, நல்குறவு என்பது உயிரினத்திற்கும் பொதுவாய வயிற்று பிணி.
இன்பை என்பது உடல் சுருக்கி அறிவகற்றி மனமாளச் செய்யும் பசி நோய். இதுதான் வரையறை. வறுமை என்பது உண்டியின்மை, நல்குறவு என்பது வயிற்றுப்பிணி, இன்மை என்பது பசி நோய். ஏனென்றால் இது உடல் சுருக்கி அறிவகற்றி மனமாளச் செய்யும். அதனால் அது இன்மை என்று சொல்கிறார். அடுத்தது அதாவது ஒரு நோய் குறைஞ்சதுக்கு மறக்கிறதுக்கும் தூங்கி எந்திரிச்சிடலாம். தூங்குனா ஓரளவுக்கு பசிப்பினிய கொஞ்ச நேரம் சிறு பொழுது மறந்திருக்கணும். ஆனா உண்டு தனித்தால் அன்றி உறங்க தணிக்கும் பிணி என்று பசி. அருமையான வார்த்தை. உண்டு வேணா தணிக்கலாம் போலிய உறங்கி தணிக்கவே முடியாது. நல்லன அளித்து அல்லன தந்து உயிர்கேடு செய்வது பசியாதலின் மக்கள் ஒழுக்கம் பாராது பசி நீக்க மக்கள் ஒழுக்கமே பார்க்க பசி நீக்க முடியுமா? அது செல்வந்தரா இருந்தா கூட பசி வாங்கப்ப ஒழுக்கம் கட்டுருவாங்க. அப்ப செல்வனா இருக்கிறப்ப பசி வரும்போது ஒழுக்கம் கட்டுறப்ப இல்லாதவன் எந்த பாடுபடுவான் அப்படிங்கிறத முன் வச்சுட்டு பல இலக்கியங்கள் சொல்லலாம். சோறுதான் பசியாற்றுமே ஒழிய எந்த பெரியோர் சொல்லும் பசியாற்றாது. இதுதான் நடைமுறை உண்மை என்பதனை சொல்லி இப்ப இன்னொன்னு ஐயா சொல்றாங்க, ஒரு வாழ்வுக்கு முதலான தகும் உயிர் இருக்குல்ல, உயிர்மை, உடல் கலந்தவை துறக்கத்தகும் குண உணர்வுகள் நிறைய இருக்கா. மானம் வந்தா இழிவரின் வாழாத மானமுடையார், நாணத்துக்காக நாணம் உயிரை துறப்பார், அருள் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க செய்நன்றி புறந்தா நீர்மல்க சாகிப்பின், கொள்கைக்காக இழைத்தது இகவாமை சாவார் என்ற குரல், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று துறக்கத்தகும் குண உணர்வுகள் இதெல்லாம் இருந்தாலும் உயிர்மை. ஆனா பசிவாய்ப்பட்டு ஒருத்தன் சாகலாமா? பசிவாய்ப்பட்டு சாக்க தகுவதோ அது தகுதி கிடையாதே அதுங்கிறத அதனாலதான் இறக்க என்று ஈகங்கிற மாதிரி இறக்க என்று வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்கிறார். அதனால ஆஸ்க் அப்படின்பாரு. என்னுடைய சீனியர் சொல்லுவாரு, உனக்கு ஒரு பிரச்சனையா கேளியா, வாயை திறந்து மானம் பார்க்காத, அது கேட்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறேன் சுந்தரராஜ் சொல்லுவாரு. ஆஸ்க், இறக்க. இறக்குறது ஆஸ்க்குங்கிற வைக்கிறேன். ஏன்னா இறக்குங்கிற வேற மாதிரி ஆஸ்க்குங்கிற சொல்லை நான் முன் வைக்கிறேன். அடுத்தது எப்படி உதவி செய்யப்பட்டார் சால்பினை வரைத்து அந்த அறம் இருக்கோ, அந்த இறப்பதும் இறக்கத்தக்கார் இறக்கத்தக்கார் தானே. அவர் தரலன்னா அவர் பழிதான் தம் பழி இல்லை. அதனால கேட்கிறபடி இப்ப இது கூச்சப்படாதீங்க. அந்த அவர் இறப்பது மேல இறக்கத்தக்கார் மேல் இருக்கிற அறம் அவர் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இரவு இறத்தல் இருந்து உயர் வழி அல்ல, ஆனா மானனான ஒழுக்கங்களை போக்காது நின்று உயிரோம்புவது. இரவு என்பது உயர் வழி அல்ல ஐயா சொல்றாங்க. ஆனால் அது எப்படி இருக்கணுமா? இரவு இறத்தல் மானனான ஒழுக்கங்களை போக்காது நின்றே உயிரோம்புவதாக இருப்பதுதான் இரவு இறத்தல். இப்ப ரெண்டு இருக்குமா? ஒரு பெருமிடம் இருக்கு, கொடையிடம் இருக்கு. பெருமிடம் கரவார்பால் இறப்பதே இரவு, அதான் பெருமிடத்தோட வரையறை. கொடையிடம் வரியாருக்கு ஈவதை ஈகை. இது ரெண்டுக்கும் இடையில ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அதாவது உயிர் ஓம்புவதற்கு யாதும் செய்யலாம் என்பது அறமன், அதற்கும் ஒரு வரையறை உண்டு. பசி தீர்த்தற்கு யார் மாட்டும் இறக்கலாம் என்பது நெறியன்று, அதற்கும் ஒரு எல்லை பண்பு உண்டு. அதனால போன தடவை பார்த்தா சொன்னபடி மேலெல்லை அறங்கள் எல்லாருக்கும் தெரியும், கீழெல்லை அறங்களாக இறக்க இறத்தார் காணின்னு சொல்லிட்டு, இது அறக்கடைங்கிற புது வார்த்தை. அறக்கடையா? யாவர் கண்ணும் தகாதாரப்பால் போய் பசி துடிப்பால் இறங்க புறப்படக்கூடாது, அது அறக்கடைங்க. கீழெல்லை அறங்கள் வரைக்கும் வரலாம், அறக்கடையா போயிடக்கூடாது. அதற்கு ஒரு எல்லை வகுக்கிறார் இறப்பதற்கு வள்ளுவர். இப்ப நான் அடுத்த சமகாலத்துக்கு வரேன். ஏன் இந்த பசிப்பிணி அந்த காலத்துல ஐயாவை தாக்கியிருக்க நேரத்துலன்னா, இது 1970 இருந்து 44 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 1900 வரைக்கும் 25 மில்லியன் பேர் பசிப்பிணியால் இறந்திருக்கிறார்கள் இந்தியாவில். அதே அந்த கடைசி வருடங்களில் கிட்டத்தட்ட அதுல 15 மில்லியன் பேர் அதுல இறந்திருக்கிறாங்க. 1943-44 இந்த பெங்கால் ஃபெமைன், பாம்பே ஃபெமைன்ல அந்த இதுல 35 பஞ்சத்துல 35 மில்லியன் பேர் இறந்திருக்காங்க. இதை சசி தரூர் ஒரு நல்ல நூல், இந்த நூலை நான் படிக்க வேண்டும் சொல்கிறேன், தி எரா ஆஃப் டார்க்னஸ் தி பிரிட்டிஷ் எம்பையர் இந்தியால ரொம்ப ரொம்ப அழகா பதிவிடுறார். அதுக்கு நம்ம ஏகாதிபத்திய அரசாங்கம் சொல்லுவது என்ன என்றால்,
அதை எப்படி அது கையாண்டது அப்படிங்கிறதுக்கு மால்தூசியன் தியரி ஆஃப் பாப்புலேஷன் என்ற ஒரு தரவை முன் வச்சாங்க. அப்படின்னா பாப்புலேஷன் growth ஒரு எக்ஸ்போனன்ஷியலா ஆகுது, ஃபுட் ப்ரொடக்ஷன் ஒரு அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனா மாறுது. அது ஒரு ஜியாமெட்ரிக்கல் ப்ரொக்ரஷனா மாறுது. பாப்புலேஷன் growth, ஃபுட் ப்ரொடக்ஷன் ஒரு அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனா மாறுது. அதனால ஒரு மக்கள் நிலைக்கும் மக்களுடைய பாப்புலேஷனுக்கும் உணவுக்கும் ஒரு சமமின்மை இருக்கு. அதுக்கு நேச்சுரலாவே சில செக்ஸ் இருக்கு, இயற்கையாவே சில வழிமுறைகளை உலகம் பார்த்துக்குது. அதுல ஒண்ணு முக்கியமானது பஞ்சம்னு சொல்லி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பெரும்பாலும் ஆங்கிலேய அரசு இதை முன்வைத்து விட்டுட்டு இதை சொல்லிட்டாங்க. பஞ்சங்கிறது இயற்கையாக தன்னை உலக மக்கள் தொகையை சரிபடுத்தி கொள்ளும் இதுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்படிங்கிற ஒரு தரவை வச்சுதான் இந்த பஞ்சங்களை கையாண்டார்கள் என்று இந்த நூல் வரவு வைக்கிறது. இந்த நேரத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். இன்னைக்கு இந்த நேரத்துல நம்ம திரு நேரு அவர்களை சீன பாசத்தை இன்று விமர்சிக்கிறோம். ஆனால் டிஸ்கவரி என்ற நூலில் நேரு தெளிவா சொல்கிறார், அந்த நேரத்தில் ஆங்கிலேய அரசோ மற்ற அரசுகளோ எதுவுமே செய்யவில்லை. நம்மளுக்கு சீன அரசு தான், சீன நண்பர்கள் தான் பொருளும் உணவும் கொடுத்தார்கள். அது ஒரு செஞ்சோற்று கடன் என்று அவர் மனதில் பட்டு விட்டது. இல்லை என்றால் இன்னும் பல பேரை இழந்திருப்போம் என்று நேரு தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் சேனல் பதிவிடுகிறார். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற இது. அதனால அவருடைய அந்த சீன பாசத்தை நாம் இந்த பசிப்பினி தாக்கத்தால், அந்த உணர்வால், அதற்கு செஞ்சோற்று கடனாக தான் பார்க்க வேண்டும் என்பதனை நான் இந்த காலத்துக்கு நம்ம முன்வைக்கிறேன். இது ஒரு விஷயத்துல இதனால என்ன ஆகுது, இந்த பசி நீக்கமே அறம்ங்கிறது பெருசா நம்மள்கிட்ட பல இலக்கியங்கள்லையும் இதுவும் நம்ம வாய்ப்பட்டு இன்னைக்கு வள்ளலார் பசித்திரு தனித்திருன்னு சொல்லி இன்னைக்கும் அணையாத விளக்கை எடுத்து வைத்ததற்கும் காரணம் இந்த பசிப்பிணியை போக்க வேண்டியது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சமூக உளவியலாக, சமூக உளத்தாக்கமாக இருந்தது என்பதனை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இதுல இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ப்ரொஃபசர் அமர்த்தியா சென்னுடைய கூற்று ரொம்ப முக்கியம். பஞ்சங்கள் கண்டிப்பாக தவிர்க்கக்கூடியது. இது உணவு குறைபாடு தட்டுப்பாடால இல்ல, உணவு கிடைப்பதற்கான வாய்ப்பு தான் முக்கியம். அதை விட அதை சமமாக பகிர்ந்தளிக்க இடத்துலதான் அதுதான் முக்கியமான இடம். அதனால டெமோக்ரஸிங்கிற ஒரு சிஸ்டம் தான் that enables a food to distribute widely and swiftly, fairly and widely distribute பண்ண முடியும் அப்படின்னு அமர்த்தியா சென் சொல்ற அந்த தரவு, அந்த லேக் ஆஃப் டெமோக்ரஸியும் பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாதனாலதான் அந்த ஆங்கில அரசாங்கத்தில் இந்த பஞ்சம் நடந்தது. தயவு செய்து இந்த விஷயத்தில் நாம் அந்த வெள்ளக்காரன் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியும். இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயத்த நம்ம நம் தலைவர்கள், அது பிரதம மந்திரியாக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கலாம், இந்த கடந்த 75 வருடங்களாக பல அரசியல் மனமாச்சரியங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் பசி நீக்கும் இடத்தில் யாரும் மாறுபடவே இல்லையே என்பது அந்த பசிப்பிணியோட உளவியல்ல இருந்து இந்த கூற்று இந்த ஜனநாயக நாட்டில் இந்த கடந்த 75 வருடங்களாக இதை எந்தவித மாற்று கருத்துமே இல்லாமல் இந்தியாவின் முதன்மை மந்திரி, ஒன்றிய அரசின் பிரதமர்களாக இருக்கலாம், தமிழ்நாடு முதலமைச்சராகவும் இல்லை, இதில் எந்த மாற்று கருத்தும் செய்தது என்பதை நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தி என்பதனை நான் முன்வழிச்சுட்டு, ஐயா இந்த சோற்றிகையை சொல்றத அதாவது இன்மையாவது பசிப்பினி, ஆற்றலாவது பசி, எதை ஆற்ற வேண்டியது பசி, இன்மையுள் இன்மையாவது விருந்து ஓம்பாமை, அறம் எனப்படுவது பகுத்தூண்டு பள்ளியூர் ஓம்புதல், இல்லறம் எனப்படுவது பாத்தூன் உடைமை, பொருள் வைப்பு என்பது அற்றல் அழிபசி தீர். இப்படி வள்ளுவம் மூலமாக அந்த சோற்றிகையை பகுத்தாய்ந்து ஐயா முன்மொழிகிறார். ஒரு அருமையான ஒரு பகுப்பாய்வு என்று நான் கேட்கிறேன். இன்மையாவது பசிப்பினி, எதை ஆற்றலாவது பசி, இன்மையில் இன்மையாவது விருந்து ஓம்பாமை, அறம் எனப்படுவது பகுத்தூண்டு பள்ளியூர் ஓம்புதல், இல்லறம் என்பது பாத்தூன் உடைமை, பொருள் வைப்பு என்பது அற்ற அழிபசி தேர்த்தல். அதுபோக வள்ளுவர் உயிரீகை அறிவீகை எல்லாம் சொல்றாராம். பசி தீர்க்கும் சோற்றிகை, நாணம் மறைக்கும் உடை ஈகைன்னு வள்ளுவர் சொல்றாருன்னு ஐயா முன்மொழிகிறாங்க. இந்த மாதிரி ஈகை எல்லாம் சொல்லிட்டு இப்ப இது ஒரு ஃப்ளோ டயக்ராம் சொன்னதை வச்சு பசி தீர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு இயற்கை வழி, செயற்கை வழி. இயற்கை வழி
நேர்மையில் சிறந்த வழி அது தன்னையே நம்பி இருப்பது. செயற்கை வழி இருக்கு பசி தீர்த்துக் கொள்றது, அது பிறர் குணத்தை நோக்கி நிற்பது. இயற்கை வழி முயற்சி, செயற்கை வழி இறத்தல். எப்படியாவது முயற்சியோ இறந்தோ மக்கள் பசியின்றி வாழ வேண்டும். இதுதான் அடிப்படையான ஒரு ஃப்ளோ சார்ட். முயற்சி சமயங்கள்ல இல்லாம இருக்கலாம். அந்த நேரத்தில் அவ்வளவு டெம்பரரி மெஷரா முயற்சி செய்வாரும் கூட இறக்கலாம், தப்பு இல்லை. இறத்தல் எப்ப இருக்கணும்? எப்பவுமே இறத்தலா இருக்கக்கூடாது. வறியதோர் காலத்து குலத்தகும் காப்பு வழி, வறியதோர் காலத்து குலத்தகும் காப்பு வழி. அது ஒரு அவ்வமயம் மேற்கொள்ளக்கூடிய வழிதானே ஒழிய கிடையாது. இது இப்படி மக்கள் பசியின்றி வாழ வேண்டுமானால் வாழச் செய்வது பசியாதார் கடன். இப்படிங்கிறதா இந்த இன்மை நிலையை பற்றிய ஒரு முழுமையான ஒரு ஃப்ளோ சார்ட்னு சொல்றேன். அதாவது மடிப்பெருக்கம் வரும்னு சொல்லிட்டு நம்ம உதவாம இருக்கக்கூடாது. பசிப்பெருக்கம் குறைய மடிப்பெருக்கம் வரும்னு சொல்லிட்டு அதை கொடுத்தா சோம்பலாயின்னு சொல்லிட்டு பசிப்பெருக்கம் குறைய நம்ம கடன் ஆற்ற வேண்டும். அரசு செய்யலைன்னா குடிமக்கள் தம் கடன் செய்யணும். இப்ப கொரோனா காலத்துல பார்த்தோம்ல, அரசால செய்ய முடியல, ஆனா பல மக்கள்கள் சேர்ந்து செய்தார்கள் கொரோனா காலத்தில் என்று நாம் கண்கூடாக பார்த்தோம். அதாவது நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும். நம்ம தான் வரி கொடுத்துறோமே, அரசு செய்யட்டுமே என்பது பற்று எனப்படுமே என்று நாட்டுக்கு பயன் எனப்படாது என்று ஐயா சொல்கிறார். அடுத்தது இந்த மாதிரி வர இந்த மக்களுக்கு மக்களும் அரசு கண்டிப்பா செய்யணும். யார் யாருக்கு செய்யணும்? குருடர் செவிடர் முடவர் போலும் உறுப்பறைகள், வெள்ளம் நெருப்பு நிலநடுக்கம் போலும் பூத கேடுற்றோர்கள், சார்பு இல்லாத கிழவர்கள், தாய் இல்லாத தாயில் குழவிகள், பல்லாற்றான் நலிவுற்றோர்கள், இவர்களுக்கு மக்களும் அரசும் புறக்க வேண்டிய இறப்பாளர்கள். இது நம்ம அனைவரின் கடமை என்று யார் யாருக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டியவர்கள் யார் யார் என்ற ஒரு பட்டியலை ஐயா தருகிறார். இதுல இரவு இயற்கை புதுநெறி இல்லாட்டியும் அதை சமன்படுத்ததான் அடுத்த குறள் இரவச்சம்னு வச்சிருக்காரு. நல்லா இரவை மேன்மைப்படுத்தவில்லை, அதற்காக தான் அடுத்த அதிகாரம் இரவச்சம் என்ற அதிகாரம் வைத்திருக்கிறார். இதுதான் இந்த பல நிலையறத்தையும் சுட்டுவது. பல நிலையறமும் இரவும் இருக்கும், இரவச்சமும் வேண்டும். முயன்று உயிர் வாழ்தலே இயற்கை, ஓருயிர் தன்போலும் மற்ற உயிர்பால் இறந்து பசி ஒழிப்பது செயற்கை என்று சொல்லி இந்த மூணு நாட்டுக்கு முக்கியம். பசியின்மை, பிணியின்மை, பகையின்மை. இதுதான் வள்ளுவர் கான் நல்லுலகம். ஒரு பசியும் ஓவா பிணியும், மன்னிச்சுங்க, ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு என்ற அடிப்படையிலுமே இது மூணும் தான். ஐயா என்ன சொல்றாங்க? பசி, பிணி, பகை, இந்த மூணு உயிர் நோயில பகைக்கு விடுங்க, ஆனா பசிக்கும் பிணிக்கும் முயற்சியின்மை தான் காரணம். இந்த ரெண்டு நோயில பசி பிணிக்கு முயற்சியின்மை தான் காரணம். ஒருவன் உண்டருக்கு யாதுமின்றி பசி நோய் உறுகிறான், இன்னொன்னு விழுங்கியது செரித்ததற்கின்றி பிணி நோய்படுகின்றான். உண்ணா பசி நோயும் உண்ட பிணி நோயும் மெய் உழைப்பு என்னும் ஒரு மருந்தானே தீரவல்லை. இதுதான் ரொம்ப பிடிச்ச ரொம்ப அழகான விஷயம். நினைச்சு பாருங்க, பசிக்காட்டியும் உழைக்கணும், நிறைய சாப்பிட்டாலும் உடம்பு உழைச்சுதான் ஆகணும். அதாவது உண்ணா பசி நோயும் உண்ட பிணி நோயும் மெய் உழைப்பு என்னும் ஒரு மருந்தானே தீர வல்லது என்ற இந்த ஒரு அதாவது பஞ்சு டயலாக் அப்படின்னு நான் சொல்லிட்டு, இன்னைக்கு இந்த உலகம் வலிய உலகம் அல்ல, பெரும் செல்வங்கள் இருக்கு. நம்மளை வஞ்சிக்கும் உலகம் மலட்டு உலகம் இல்லை. இறைவனும் நம்மளை வளம் சுருங்க படைத்தான் அல்ல, நிறைய நிலவரம் எல்லாம் வச்சிருக்கான். அது வகையத்து ஒரு பசியால் வாடினான்னா அது அவனுடைய மெய்முயற்சி குற்றமே தெரிய ஒழிய பிறப்பின் குற்றம் அன்று என்று சொல்லி உழையா மக்களை என்ன பண்ணலாம், உழையாத மக்களை என்ன பண்ணலாம், 4 வழி சொல்றாரு ஐயா. அதுக்கு படைத்தானை வைவா போல் படிக்கிறாராம் வள்ளுவர். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கிடக்க உலகேற்றான். ஆழ்வினை காட்டுதல், முயன்று உயிர் வாழ்தல் இயற்கை, ஒரு தன்போல் மற்றும் உயிர் இறந்து பசி ஒழிப்பது செயற்கைன்னு சொல்றாரு. உறுதி கூறுதல், அந்த உறுதி கூறுறாராம் வள்ளுவர். உழையா மக்கள் முயற்சி பெருமை தரும், முயற்சி திருவினையாக்கும். அடுத்தது அச்சுறுத்துறாராம், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். இப்படி 4 விதமா அவர் அட்டாக் பண்ணி அந்த உழையா மக்களையும் ஆற்றுப்படுத்துகிறார். ஐயா சொன்னாங்க சுடீர் பொறுத்தவரை அந்த சங்க நெறின்னு பார்த்தோம்னா அந்த சங்க தமிழ்ல இருந்து எடுத்ததான் இந்த
ஐயா இந்த இதையுமே சங்கத்தமிழ் கொண்டு வந்திருக்காரு. வேதி உண்ட வியர்ப்பு அல்லது செய்தொழிலான் வியர்ப்புன்னு கோவூர்கிழார் பாடலாம் தான் இந்த இதையுமே சங்க நூல் வெளிப்பட்டு தான் எடுத்திருக்காதையும் ஐயா சொல்ற வழிமொழிஞ்சிட்டு இதுல எங்க சொல்றாங்கன்னா ஐயா வந்து அடுத்த இந்த காலகட்டத்துல நாடும் அரசும் குலவும் மேற்கொள்ளும் போக்கெல்லாம் முயற்சி கொள்ளிகளாகவே இருக்கிறது. ஏன்னா மெய் தொழிலாளிகள் ஊதியம் சுருங்க பெறுகின்றன, கல்வேறு தொழிலாளர் ஊதியமும் 12 மடங்கு இருக்கு. அந்த டிஸ்பாரிட்டி நேரடியால் உழைப்பவன் சிற்றூதியமும் உழையாது கண்காணிப்பவன் பேரூதியமும் பெறுகிறான். உடல் நோவா வினைகளே உயர்ந்த வினைகள்னு ஒரு எல்லாரும் நினைக்கிறோம். அதாவது இந்த பணப்பான்மைக்கு பல பொறிகளும் பல ஊடகங்களும் துணை செய்கின்றன. அந்த மெய் முயற்சியை வந்து உலகம் எப்படி கருதுனா மானக்குறைவா, நிலைத்தாழ்வா, அறிவு புறம்பா, தீவினையா, குழப்பொழியா, அநாகரியமா கருதுது அப்படிங்கிற ஒரு இந்த நிலையை முன்னாடி சொல்லிட்டு இது மானம்ங்கிறது உள்ள பண்பு தானே ஒழிய அது வந்து உள்ள பண்பு ஒழுக்க பண்பு, அதற்கும் பொருளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதாவது இந்த பொய்மானம் பாக்குறோம்ல, பொய்மானம் போனதும் ஐயா சொன்னாங்க, அந்த பொய்மானம் வந்து குடிகெடுப்பது முயற்சி. அதாவது ஒரு காலத்துல நல்ல செல்வனா இருந்தவன் என்ன பண்றாங்க, போனோம்னா நம்ம ஊருக்கு ஒதுங்கி நம்ம ஒரு பொய்மானம் கருதி எதுவுமே பண்ணாம முடங்கி கிடக்குறாங்க. இல்ல சில பேர் குலப்பெருமையை காத்து இது பண்ணிக்கிட்டு ஒடுங்கி கிடக்குறாங்க. ஒரு சார் வந்து தொழில உயர்வு தாழ்வு பேசி பண்ண அந்த தொழில் தான் பண்ணுவேன், இந்த தொழில் தான் பண்ணுவேன் முயற்சி இல்லாம இருக்கிறாங்க. சில பெண்களை வந்து கற்புங்கிற பேர் அப்படி முயற்சி இல்லாம தான் இருக்கிறாங்க. இந்த பொய்மான புரட்சி செய்யணும், குடி செய்வார்க்கு இல்லை பருவம் அடி செய்த மானம் கருத கடன். இந்த பெரியார் படத்தை ஏன் போட்டோம்னா இந்த குரல் திரு ஈவேரா அவர்களுக்கு மிகவும் பிடித்த குரல். இந்த பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த இவ்வளவு பெரிய கூட்டத்திலையும் தன் செயலுக்காக அந்த யூரின் வர டியூபை போட்டுக்கிட்டு வாளியில் உட்கார்ந்துருக்கு. அந்த படத்தை அதுக்காக தான் முன்னாடி வைக்கிறார். பொய்மான புரட்சி, இந்த நம்ம வினை செய்வதற்கு இந்த பொய்மானங்களை பார்க்கக்கூடாது, முயற்சி செய்யக்கூடாது என்பதை அதுக்காக இந்த படத்தை நான் இங்க கையாண்டிருக்கேன். அடுத்தது வந்து இதுதான் திருப்பியும் வந்து அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டம் நகர்றாரு. முயற்சி செய்யணும், ஆனா அந்த முயற்சிக்கு இடையூறா என்னென்ன இருக்கு, பொருந்தா கோட்பாடுகள், பொய்மனப்பற்றுகள், செய்ய ஒட்டாது விளங்கும் தப்பெண்ணங்கள். இதுல ஒரு சந்தேகம் இந்த அவைக்கு வைக்கிறேன். ஐயா விளங்குமுக்கு இந்த வள்ளி நல்லா போட்டிருக்காங்க, இந்த நூல்லையும் இருக்கு. செய்ய விட்டாது விளங்கும்னு சொல்றாங்க. அந்த விளங்குங்கிறத கையை பிடிச்சி இருக்கிறதுக்காக இதுவாவே போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. எழுத்து பிள்ளையா இல்ல ஐயா அந்த பர்பஸாவே போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நான் வந்து இந்த அவைக்கு முன்னாடி ஒரு ஐயப்பாடாக முன்னிருக்கிறேன். செய்ய விட்டாது விளங்கும் தப்பெண்ணங்கள் அப்படின்னு அந்த அந்த போட்டிருக்கா. அதனால இல்ல எழுத்து பிள்ளையான்னு எனக்கு தெரியல. அடுத்தது வந்து ஆனா எப்படி இருந்தாலும் பொருந்தது. அடுத்தது வந்து இதெல்லாம் தடிப்பெண்ணமா, இதெல்லாம் வந்து இந்த தப்பெண்ணங்கள்ல ஒரு தடிப்பெண்ணம் வந்து அதுல முக்கியமான தடிப்பெண்ணம் வந்து ஊழ்கொள்கை. இந்த ஊழ்கொள்கைக்கு வந்துட்டு என்ன ஒரு கேள்வி வருது எல்லாருக்கும், வழி உடையது ஊழா முயற்சியா? இந்த கேள்வி வைக்கிறாங்க எல்லாத்தையும் ஒரு கேள்வி. முயற்சி பயனை அழிக்கும் திறம் ஊழுக்கு உண்டா? ஊழ் என்பது தீய ஊழையே சுட்டுமா? ஊழ் என்றால் பொருள் என்ன? ஊழின் வழியே வழியாயின் தீய ஊழை எதனை முன்னின்று அழிக்குமாயின் திருந்துமீன் திரும்பின் யாப்போருக்கும் அறநூல்கள். அதுக்காக அறநூல்களுக்கு பயன் என்ன? அப்புறம் ஊழ் தான் இருக்குன்னா அறநூலுக்கு பயன் என்ன? எந்நிலை அதே மாதிரி ஊழ் கெடுபடி உடையதேனும் மிதித்து கிடக்க பட்டுக்கோடு மக்கள் கென்றனின் ஊழாட்சியே உலகாட்சியா போயிருமே, அரசாட்சி எதுக்கு, எதுக்கு ஊழ் தான் ஆட்சியும் சும்மா இருந்துடலாமேன்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. வச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஊழ் என்பது ஐயாவுடைய கருத்து உலக சூழ்நிலை, சுற்றுச்சூழ்நிலை. அது வந்து ஒரு சிறிய முயற்சியோட சேர்ந்து வர்றப்ப பெரும் பயன் கொடுக்கும். அதை வந்து நான் பிளஸ்ன்னு போடாமையும் இன்டூன்னு போடாம ரெண்டுக்கு இடையில போடுறேன். சமயங்களை கூடுதலா கொடுக்கும், சமயங்களை பெருக்கி கொடுக்குங்கிறதுக்காக ரெண்டுக்கு இடையில வேணும் தான் ட்ரீட் பண்ணி போட்டேன். பிளஸ் ஆர் இன்டூ எப்படி வேணா எடுத்துக்கலாம், பெரும்பயன் கொடுக்கும். இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்னன்னா ஆகூலாயின் முயற்சி பயன் இயல்பன் இறந்து தோன்றும்னாங்க. அது ஆகூலா போகும்னு இருக்கணுமா எனக்கு தெரியல. அறிஞர்களுக்கு நான் கேட்கிறேன், அது தப்பான எழுத்துப்படையான்னு தெரியல. முயன்ற அளவுக்கு வர வேண்டிய உரிமை பயனை அளிக்கும் கொடுங்கோன்மை ஊழுக்கு இல்லை. அதுக்கு சான்றான பொருளாக தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சிதான் மெய்வரத்த கூறுகிறார். சொல்லிட்டு உலக கட்டிடம் கெட்டடிப்பு இருந்தது என்று ஐயா அழகா சொல்லிட்டாங்க. நம் வாழ்வு என்னைக்கும் வினை வாய்ப்படல் சாயுமே ஒழிய ஒரு கணம் ஊழ்வாய்ப்படல் சாலாது என்று முயற்சி வாகையை சூட்டுகிறார் ஐயா. ரொம்ப ரொம்ப விரிவா சொன்னாங்க ஐயா. மக்களுக்கு பசிப்பிணிக்கு காரணம் 2 விஷயம்: மக்களின் முயற்சி குறைவு, சமூக சூழல்.
அப்ப அந்த முயற்சிங்கிற பெரும் பூதம், அந்த பூதத்தை அரசு, தனி வாழ்வு, சமூகம் மூணும் கட்டி இழைச்சி இணைஞ்சு முயற்சி செய்யணும். அரசு, தனி வாழ்வு, சமூகம் மூன்றும். இதுல ஐயா இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து நாட்டுக்காப்பும் வரி விதிப்புமே அரசின் நோக்கங்களா இருக்கு. ஆனா ஒவ்வொரு குடிமக்களுடைய பசி நீங்கணும்னா ஒவ்வொருத்தரையும் முயற்சிப்படுத்துதல் அரசின் கடமை. அதற்கு வந்து அப்படி குடிமக்கள் எல்லாருக்கும் தொழில் இருந்தால், எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால், அரசுக்கு வந்து காக்கிற கடமையும் குறையும், வரி வரவும் பெருகும். இப்படி ஒரு டைனாமிக்ஸ் சொல்லிட்டு, அதாவது அரசுக்கு என்ன புதிய கோள்கள் இருக்கணும்னா, முயலாதவரை கட்டாயம் முயற்சிப்படுத்தணும். எம்ப்ளாய்மெண்ட் முயன்று தொழில் பெறுதார்க்கும் தொழில் பெருக்க கொடுத்தலும், உழைப்பு பயனை பெற வஞ்சியாதபடி உழைத்தாரே நுகரும் என்னும் சட்ட காப்புச்சு. இத மூணும் வந்து செய்யறப்ப அரசுக்கு நல்லது, பசிக்கு எல்லாம் நல்லது சொல்லிட்டு, உழையாதார் யாரும் இனர், உருப்பசியாதார் யாரும் இனர் என்பதுதான் வள்ளுவம். முயற்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டு கடைசியா இந்த இடத்துல முடிக்கிறாங்க. திருப்பி அதே தான் சொல்றேன். கொல்லாட்டு இன்மை, ஐயா அந்த குரல்ல சொல்றது, கொல்லாட்டில் இன்மையை வறுமை எனப்படும், உண்டி இன்மையை பெய்யார் வறுமை எனப்படும், இன்மை நிலை துடைப்பது உடையார் கடன். அந்த அரசு, சமூகம் எல்லாருமே செய்யணும். முயற்சி வினைய உயிர்நிலை. இதோட இந்த வள்ளுவம் முடிகிறது. ஆனால் நான் ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டமாக சிலதை முன்வைக்க வேண்டும். இப்ப இந்தியாவில இன்னைக்கு வந்து 107வது ரேங்க்ல இந்தியாவோட 100 இன்டெக்ஸ் என்ன இருக்கு. இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். அதே நேரத்துல இந்தியாவுடைய உணவு கழிவு வேஸ்ட் 68.7 மில்லியன் டன் இருக்கு. 50 கிலோ ஒரு மனுஷன் வந்து வேஸ்ட் உணவு வீணாகுது. கிட்டத்தட்ட 30% உணவு வீணாயிட்டு இருக்கு இந்தியாவில் இந்த காலகட்டத்தில். இப்ப வந்து இவ்வளவு வந்து ஒவ்வொருதும் பகுப்பாய்வு செஞ்சு இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு காலத்துல பசி இருந்து நீக்கினாங்க. இப்ப பசியும் இருக்கு, உணவு வீணு இருக்கிற ஒரு காலகட்டத்துல இருக்கு. இதை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு திருமண வீடுகள்ல உணவு மிகையாக சாப்பிட முடியாத அளவுக்கு அள்ளி தெளிக்கிறாங்க. ஆடம்பர திருமணங்கள், ஆடம்பர இவ்வளவு பஞ்சத்துல வந்து ஒவ்வொரு பசி நோக்கி அருளாளர்கள் கொண்டாந்து நிப்பாட்டிய இந்தியாவில் இப்பொழுது ஒரு பக்கம் மிக மிக அதிகமாக என்று திருமணங்களில் ரொம்ப ரொம்ப ஆடம்பரமாக உணவுகள். அடுத்தது எங்க மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் முதற்கொண்டு, மாநாடுகள் முதற்கொண்டு மிகையான உணவுகள், அதீதமான உணவுகள். அதே நேரம் அரசியல் மாநாடுகள் உணவுகள் செஞ்சு அப்படியே கொட்டி விட்டு போற சூழ்நிலையும் இன்னைக்கு வந்து நிக்குது நம்மளுக்கு. அதனாலதான் 2018 கம்பல்சரி ஃபுட் வேஸ்ட் ரிடக்ஷனுக்குன்னு ஒரு சட்டத்தை ஏற்ற இந்திய அரசு முனைந்து கொண்டிருக்கிற நிலைக்கு எங்கிருந்து வந்திருக்கும் பாருங்க. நம்ம இது ஒரு புதிய ஒரு இடத்துக்கு நம்ம இந்த காலகட்டத்தை தள்ளப்படுறோம். உலகத்துல இதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. தனி மனிதன் இருக்கிறப்ப அவனுக்கு வந்து ஒபிசிட்டி அண்ட் ஓவர் வெயிட். நீங்க உலகத்துல மிக மிக பெரிய வந்து இதுவும், அதாவது எடை பெருக்கம். வள்ளுவர் அதை வேறொரு இடத்துல உடம்பும் மிகைன்னு சொல்றாரு. வள்ளுவர் சொல்ற அந்த குரலை எடுத்துக்கணும். மிகினும் குறையினும் நோய் செய்யும். இதை நம்ம இன்னைக்கு வந்து அன்னைக்கு குறைந்ததுனால நோய் செஞ்சோம், இன்னைக்கு மிகுதல நோய் செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லா லெவலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டுதான் இன்னைக்கு வள்ளுவர் காக்க எச்சரிக்கையாக, இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேற இதான்கண் நோயையும் தீயளவென்றி தெரியான் பெரிதுண்ணி நோய் அளவென்றி படும் எச்சரிக்கையா இந்த காலத்துக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கான வழிமுறையாக வள்ளுவத்திலிருந்து மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றிவினேன் மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு என்னை உயிர்க்கு அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல தூக்க துவர பசித்து ஆற்றால் அளவறிந்து உண்க அது உடம்பு பெற்றா நெய் தூய்க்குமாறு. இதுல கேப்ஷனா நான் சொல்றது, அற்றது போற்றி உனின் என்பது தனி மனிதனுக்கும் பொருந்தும், விழாக்களுக்கும் பொருந்தும், அரசுக்கும் பொருந்தும், சமூகத்துக்கும் பொருந்தும், திருமணத்துக்கும் பொருந்தும். இதை நாம் செய்ய தவறுமேயானால் பஞ்சத்தில் இறந்தவர்களை நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்பதனை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. அருமையான பவர் பாயிண்ட் இருந்தது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி டாக்டர். நண்பர்கள் யாராவது தங்களது கருத்துக்களை பதிவு செய்யலாம். கருத்துக்களை கூற விரும்புவோர் கையை உயர்த்தலாம். ராம்நாதன் முத்தப்பன், வாங்க முத்தப்பன் வாங்க. வணக்கம். ஐயாவுடைய உரையும் திருப்பதியுடைய
பின்னூட்டமும் மிகச் சிறப்பாக இருந்தது. ரெண்டு விஷயம், அந்த விலங்கும் அப்படிங்கிறது ஏன் இந்த வல்லின லா போட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு திருப்பதி சொன்னா. அதாவது வந்து செய்ய ஒட்டாது விலங்கும் தப்பெண்ணங்களை அப்படிங்கிறதுக்கு அந்த விலங்கும் அப்படிங்கிற சொல் ஏன் அந்த லா போட்டாங்க, இல்ல அச்சுப்பிழையான்னு கேட்டாங்க. இல்ல அது விலங்குங்கிறது சரியாத்தான் வந்து மாணிக்கனார் போட்டிருக்காங்க. விலங்கும் அப்படிங்கிறதுக்கு குறுக்கீடு இல்ல தடைன்னு ஒரு பொருள் இருக்கு. செய்ய ஒட்டாது குறுக்கிடும் தப்பெண்ணங்கள் அப்படின்னு நம்ம அங்க பொருள் கொள்ளணும். விலங்கு அப்படிங்கிறது ஒரு குறுக்கீடு, ஒரு தடை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. அதனால அது விலங்கு அப்படிங்கிறது அது சரியான ஒரு பொருள் தான். ஒரு தடை, ஒரு குறுக்கீடு அப்படின்னு நம்ம அதை கொள்ளணும். ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கு. அதை டச் பண்ணல, ஆனா இந்த அதிகாரத்துல அது இருக்கு. இந்த சாப்டர்ல அதை நான் ஒரு டவுட்டா வைக்கிறேன். அதுல ஒரு வரி, அது அந்த பேச்சு இன்னைக்கு பேச்சுல வரல. அது போட்டியில் தொடக்கத்து விரைந்து ஓடுவான் முடிவில் தோற்பது போல முதற்கண் விரைந்து தடை செய்யும் ஊழ் தன் வழியிழந்து அயர்ந்து வழியிழந்து விடும் ஊழ் அப்படின்னு சொல்றாரு. அதுல எனக்கு ஒரு மாற்று கருத்துனா, போட்டியில தொடக்கத்துல விரைந்து ஓடுவான் முடிவில் தோற்பது போலன்னு அவங்க அப்படி சொல்றது வந்து ஒரு ஏற்புடையதா இல்ல. ஏன்னா வந்து அது என்ன ஓட்ட பந்தயம்ங்கிறத பொறுத்து இருக்கு. ஒரு 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல வந்து தொடக்கத்துல இருந்தே அவன் வந்து ஓடித்தான் ஆகணும். ஒரு மாரத்தான் அந்த மாதிரி. அதனால அதுல ஏதோ ஒரு தெளிவின்மை இருப்பது போல் எனக்கு தெரிகிறது. அது எனக்கு ஏற்புடையதாகவும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நான் இங்க முன்வைக்கிறேன். அதுக்கு ஏதாவது எதுவும் விளக்கம் இருந்தால் சொல்லலாம். இந்த மாதிரி 1-2 இருக்கு. எனக்கு மாரத்தான் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு இடத்துல வந்து அதாவது இவங்கெல்லாம் கிராமத்துல இருக்கவங்க உழைக்கிறாங்க, நகரத்துல உழைக்கலன்னு ஒரு பாகுபாடு சொல்றதும் இருக்கு. ஆமா, இருக்கலாம். அது எப்படிப்பட்ட பாகுபாடும் எனக்கு தெரியல. இன்னொரு இது ஒரு விளக்கம் ராமநாதன் சொன்னதுக்கு அப்புறம் திருப்பதி இந்த டிஸ்கஷன்ல ரைஸ் பண்ண ஒரு பாயிண்ட் வந்து அந்த இறப்ப அதுக்கு வந்து பயன் தரும்னு சொல்லியிருந்தாரு. இறப்பன்னா மிகுந்தன்னு அர்த்தம். ஏன்னா திருக்குறள்லயே வந்து பொச்சாவாமையில ஒரு குறள் வரும், இறந்த வெகுளியின் தீதே, அதாவது மிகுந்த வெகுளியனும் தனக்கு தீமையை செய்யும் சொல்லுவார். இறந்த அப்படின்னா மிகுதியான பயனை தரும், ஆகூழ் இருக்கும்போது மிகுதியான பயனை தரும். சின்ன கிளாரிபிகேஷன் ப்ளீஸ் ப்ரொசீட் பண்ணுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். நன்றி. ஒரு ஐயம் ஐயா, எனக்கு ஒரு ஐயம். இந்த புத்தகத்துல ஒரு இடத்துல வருது கட்டுரையில, நெய்யூர்தி ஊர்ந்தார் வண்டி ஏறுதலையும் வண்டி ஊர்ந்தார் நடத்தலையும் நல்குறவி என கருதி அப்படின்னு சொல்றாரு. இந்த நெய்யூர்தி ஊர்ந்தார்ன்றது எனக்கு பொருள் விளங்கலைங்க ஐயா. பெட்ரோல் வண்டி. அதுதான் அது நலக்குறைவு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது வந்து நலக்குறைவு, நல்குறைவு இல்ல, நிலைத்தாழ்தல். இது பெட்ரோலியம். நெய்யூர்தி அந்த இதுங்களா? சரி சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி ஐயா, நன்றி. பெட்ரோலியத்துக்கு நெய் என்று ஒரு சொல் உண்டு. பெட்ரோலுக்கு கல் நெய். கல் நெய். சரி சரி, மகிழ்ச்சி, நன்றி. எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசை. அதாவது வந்து இன்னைக்கு இந்த இன்மை நிலையை பேசும்போது திருப்பதி அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னாங்க, இன்மை நிலை இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வுல வந்து இந்த ஜூம் வந்து ஒரு இன்மை நிலைய குறிக்கிற மாதிரி வந்து நம்ம வந்ததுன்னு, அதையே நம்ம எப்படி நம்ம வந்து அதை மேற்கொண்டோம், அதை வந்து எதிர்கொண்டோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து முயற்சி, அதாவது தொடர் முயற்சி, மீள் முயற்சி, ஒரு முயற்சி இல்ல 3 தடவை நம்ம வந்து மீள் முயற்சியா வந்து நம்ம வந்து மீண்டும் இணைந்து அந்த இன்மை நிலையை வந்து நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த மீள் முயற்சிய நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்னு, திருப்பதி ஐயாவுடைய தாத்தா ஐயா திருப்பதி அவங்க வந்து என்கிட்ட சின்ன வயசுல நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பழம் பாடல்ல இருந்து ஒரு வரி சொன்னாங்க. அது வந்து இன்னைக்கு இந்த பேச்சுக்கு தொடர்புடையதாக நான் பாக்குறேன். அவங்க சொன்னது எனக்கு ஒரே ஒரு வரி மட்டும் ஞாபகம் இருக்கு. அழகாபுரியிலும் விறகு தலையன் உண்டு அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. அழகாபுரிங்கிறது குபேரனுடைய ஊர், குபேரப்பட்டினம். குபேரனுடைய ஊர் கேபிட்டல் தான் அழகாபுரி. குபேரன்ட்டு அவ்வளவு செல்வம் இருந்தாலும் அந்த ஊர்ல வந்து விறக தலையில சுமந்து விற்க வேண்டிய ஒரு இன்மை நிலையில இருக்கவனும் இருப்பான் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து வெல்த் ரொம்ப அக்யூமுலேட்டடா இருந்தாலும் அங்க வந்து இன்மை நிலையில் உள்ள ஆட்களும் இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு அழகாபுரியிலும் விறகு தலையன் உண்டுன்னு அந்த சொன்ன வரி எனக்கு இன்னைக்கு திருப்பதியுடைய ஐயா சொன்ன அந்த வரி எனக்கு இன்னைக்கு நினைவுக்கு வருகிறது. அது இன்மை நிலை அன்றே அந்த நினைவு வந்தது வந்து ஒரு ரொம்ப சால பொருத்தமாகவும் இருக்கிறது. அதை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன்.
உடையார்னு இருந்தாலே எல்லாருன்னு இருக்காங்கன்னு தான் அர்த்தம் இல்லைங்களா? சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா சிஆர் ஐயா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். உடையாறு மலர் இல்லாத மலர்னு ஏதோ ஒண்ணு வரி வரும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? சரிங்க ஐயா. சேயோன் ஐயா முதல் முறையா நம்ம கூட ரொம்ப நாள் கழிச்சு இணைஞ்சிருக்காங்க. ஐயா நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும் ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாளைக்கு முதல்ல இருந்தே நிகழ்ச்சி நல்ல முழுமையா கேட்டேன். ரொம்ப அருமை. என்னுடைய இனிய நண்பர் ராமானுஜம், அவரை நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக அறிவேன். ஆனால் அவருடைய வளர்ச்சி ஒரு இமாலய வளர்ச்சி என்பதை உணர்ந்து மகிழ்கிறேன். ஏன்னா நான் அன்று பார்த்த ராமானுஜம் வேறு, இன்று நான் பார்க்கின்ற ராமானுஜம் வேறு. அன்று டிஃபென்ஸ் துறையில பணியாற்றி கொண்டிருந்தார்னு நினைக்கிறேன். நாங்கள் இருவரும் ஒரு நிகழ்வுக்கு போகும்போது என்னோட பேசிட்டு வந்தார். அப்பொழுது ராமானுஜம் வேறு, இன்று நான் அவரை பார்க்கும் பொழுது ஒரு இமாலய வளர்ச்சி. அருமை அருமை ஐயா, நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதுவும் அந்த நூலை வரிக்கு வரி படித்து, ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரு முறை படித்து ஒதுக்க தகுந்த நூல், பல முறை படித்து சிந்திக்க தகுந்த நூல், எப்போதும் படித்து இன்புற தகுந்த நூல்னு. இவர் அந்த இந்த நூலினுடைய சொல்நயத்தை சொல்லும் பொழுது எப்பொழுதுமே அதை படித்து அதில் ஊறி திளைத்து அற்புதமா உணர்ந்து சொல்லியிருக்காரு. அதை நான் வியந்து பாராட்டுறேன். அது மிக அருமையான உரை. ராமானுஜம் ஐயா அவர்களே, உங்கள் உரை என் நெஞ்சை மிகவும் நெகிழ்வித்தது. நான் துடிக்குது என் உதடும் நாவும் சொல்லு என்று நாவில் இடிப்பதால் சொல்லுகின்றேன். உடனடியாக சொல்ல வேண்டும் என்று எண்ணினேன். அற்புதம். வாழ்க வளர்க ஓங்குக. அடுத்து அன்பர் சுப திருப்பதி, நீங்க வாசுப்ப மாணிக்கனாருடைய மகனா? வெரி குட். அதாவது மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றால் கொல்லன்பாங்க. இங்க பேரன் எவ்வளவு உணர்ந்து நீங்க சொல்லுங்கன்னு உங்க சொல்லில இருந்து பார்த்தேன். சொல்லி உயர்வு தமிழ் சொல்லு மட்டும் இல்ல, உணர்ந்த தமிழை சொல்லி இருக்கீங்க. அதுதான் பெரிதப்பா. அது நீங்க பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல சொல்லி இன்றைக்கு மருத்துவ உலகத்துல எப்படி இருக்கிறோம் அதையும் அழகா தெரிவித்து, இன்றைக்கு நாட்டினுடைய நிலைமை என்ன, உலக அளவுல இந்த பஞ்சத்தை நீக்குவதற்கு நாம என்ன செய்யணும், எப்படி நம்முடைய உணவுப் பொருள் நாள்தோறும் வீணாகிறது, மடுவுக்கும் மழைக்கும் மடுவுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் தானே இன்றைக்கு ஏழை பணக்கார நிலை இருக்குது. அது வறுமையிலையும் ஒரு வாழ்றாங்க, செல்வத்திலையும் செழிக்கிறாங்க, எத்தனையோ பொருள் வீணாகுது. இதையெல்லாம் எப்படி நம்ம சிக்கன சரிப்படுத்தி எல்லோருக்கும் கிடைக்க செய்யுங்க. ரொம்ப அருமையான பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஒரு திருத்தம். ஆணிக்கனார் உடன் பிறந்தவருடைய பேர் என்னங்க? ஆணிக்கனாரின் உடன் பிறந்தவர் பேர். அப்படியா? சரி சரி, மகிழ்ச்சி. பரவாயில்ல. அதான் என்ன இருந்தாலும் அந்த வழித்தோன்றல வந்திருக்கல. ரொம்ப அது சூப்பர்னு பெயர் வச்சதுனால நானா இன்னொன்னு செட்டிநாட்டுல உள்ள அன்பர்கள் எல்லாருக்கும், ஏன்னா நான் நெருங்கிய தொடர்புடையவன். வானொலி மூலமா கம்பன் விழா 30 ஆண்டுகளுக்கு மேல ஒலிபரப்பியவன். அதனால சொல்றேன். இப்ப நண்பர் மிக அருமையா இவர் விளங்கியதுங்கிறதுக்கு பொருள் சொன்னாரு. ராமநாதன் முத்தப்பன், பாராட்டுக்கள் ஐயா. அவர் சொல்லும் போது எனக்கு வள்ளல் பெருமானுடைய பாடல் நினைவுக்கு வந்தது. விளங்கியது இருள் எல்லாம் அப்படிம்பாரு. எது பள்ளி எழுச்சி பாடல்ல விளங்கியது இருள் எல்லாம். எனக்கும் முதல்ல புரியல, எது என்னது விளங்கியதுன்னு, விளங்கியதுக்கு மாற்றா இருக்குமான்னு நானும் நினைச்சேன். அப்புறம் அது நீங்கியது. விளங்கியது இருள் எல்லாம், விடிந்தது பொழுது, விரைந்தம கருடுதல் வேண்டும்னு 10வது பாடல்ல, பள்ளி எழுச்சி பாடல்ல ஒரு ராமலிங்க வள்ளலார் பாடுவார். அதனால நல்ல அருமையான ஒரு சொல்லுக்கு விளக்கத்தை சொன்னாரு ராமநாதன் முத்தப்பன் அவர்கள். அவர்களுக்கும் பாராட்டு. ஒட்டுமொத்தமா சொன்னா, அறிவார்ந்த பெருமக்கள் அவையில இன்றைக்கு நான் பங்கெடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை நல்கிய அன்பு நண்பர், ஆருயிர் அன்பர் திருக்குறள் ராஜேந்திரன் அவர்களுக்கு நான் பாராட்டு சொல்லுதல் வேண்டும். நான் நாள்தோறும் திருக்குறளை பதிவிடுகிறேன். அவர் இப்ப எழுநிலை மாடம்னு ஒரு அற்புதமான ஒரு கட்டுரையை 38வது ஆண்டு விழா மலருக்கு வழங்கியிருக்கிறார். இன்றுதான் அந்த கட்டுரையை படித்தேன். அவ்வளவு அற்புதம். எழுநிலை மாடம்னு எழுப்பியிருக்கார். ஆனால் அந்த ஒவ்வொருவரும் எழுநிலை மாடத்தில் சென்று அதன் உச்சி வரை சென்று உயர்வை எட்ட வேண்டும், எவரெஸ்ட் சிகரத்தை போலன்னு அவர் சொல்றாரு. அது நீங்க மலர் வந்த உடனே அவர் கட்டுரையை படிச்சு நீங்க சொல்லலாம். ஏன் அவருடைய கட்டுரை எனக்கு புதிய பல சிந்தனைகளை வழங்கி இருக்குதுன்னு இந்த அவையில சொல்றதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால கிட்டத்தட்ட 28 பேருக்கு மேல இந்த அவையில இருந்து
எல்லாரும் அறிவார்ந்த பெருமக்களாக அவர், அதாவது கல்லும் கல்லும் மோதினால் பொறி பறக்கும், சொல்லும் சொல்லும் மோதினால் சிந்தனை பிறக்கும்பாங்க. அந்த வகையில நல்ல பல சிந்தனைகளை கொள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்த அன்பர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி, நல்ல வாய்ப்பை நல்கிய திருக்குறள் ராஜேந்திரன் அவர்களுக்கும் மீண்டும் நன்றி சொல்லி, வாரந்தோறும் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவேன் என்பதையும் பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. வாரந்தோறும் உங்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா. ஐயா சம்பத் ஐயா எதுவும் சொல்ல வரீங்களா ஐயா? தகடூர் சம்பத் ஐயா. இல்ல நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஏன்னா ரொம்ப ஆழமான கட்டுரை. அதாவது ஏற்கனவே ஒரு முறை படிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா அதை தொடர்ந்து பேசுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனா நீங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் பட்டேன். சேயோன் அவர்களுக்கு மட்டும் ஒரு நினைவூட்டல். வாங்க திரு சுவாமிநாதன். இது ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. உலக மன்றத்தின் தொண்டு மிக மிக அருமையாக இருந்தது. ராமானுஜன் ஐயப்பா எல்லாம் சிறப்பா சொன்னாங்க. தனி உடைமை பொது உடைமை பத்தி, தாழ்விலா செல்வராக இருக்க வேண்டும், மேல் உலகம் இல்லை எனினும் ஈதல் வேண்டும், எல்லாம் எடுத்து சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. முயற்சியை தனிப்பெருவும். அப்புறம் நம்ம டாக்டர் திருப்பதி ஐயா வயிற்றுப்பிணி மக்கள் ஒழுக்கம் பாராது பசி நீக்க முயல வேண்டும் அப்படின்னு சொன்னது. அதுல இந்த மெய்யுழைப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. மெய்யுழைப்பு ரொம்ப அருமையா இருந்தது. அது 2 பேருக்குமே பொருந்துன்னு எடுத்துக்காட்டினது. அவங்க பிரசன்டேஷன் கம்பேரிசன் அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல டாக்டர் ஐயா. ரொம்ப அருமையா இருக்கு. அக்குவேர் அணிவேரா அலசி அதை எல்லாருக்கும் அதை லட்டு போல எடுத்து காட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி வள்ளுவர் மன்ற குழுவுக்கும் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. அடுத்த கூட்டத்தும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை இதே நேரத்தில் நடக்கிற நிகழ்ச்சி 6:30 மணிக்கு நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். இளைஞர்களையும் அழைத்து வாருங்கள். மிக்க மகிழ்ச்சி. அடுத்தது மிஸ்டர் ராமசாமி, குழந்தைவேல் ராமசாமி கையில் வாங்க ஐயா. ஐயா வணக்கம். மிகவும் அருமையான உரை விட சுப மருத்துவரைய சொன்ன அந்த பின்னூட்டம் மிகவும் சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா 2மே 2 கண்கள் போல. ஏன்னா ஆழ்ந்த கருத்துக்கள். ஐயா இப்ப தவம் அதிகாரத்துல இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதார் என்பதற்கும், உடையார் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மாற்று, அதுதானங்க அடிப்படை. முயற்சி இல்லைன்னா இப்ப அரசு பாக்கும் பிணியை நீக்கும் அப்படிங்கறதெல்லாம் அந்த பசிப்பிணி நீக்குங்கிறதெல்லாம் ஒரு சொல்லுவதற்கு நல்லா இருக்கல. எல்லாரா இருந்தாலும் இப்போ ஒரு பிச்சைக்காரன் என்று சொன்னாலும் கூட எத்தனையோ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பிச்சைக்காரர் மறுவாழ்வு இல்லாம இதெல்லாம் நடந்தது. முயற்சி இருந்தா அந்த பசிப்பிணி என்பது நீங்கும். அதாவது இயலாதவர்கள், ஊனமற்றவர்கள், அதை பற்றி நான் சொல்லுங்கய்யா. அதனால ஐயன் திருவள்ளுவர் காலத்திலேயே பல பேர் முயற்சி அந்த தவம்ங்கிற அதிகாரத்துல தான் கொடுத்திருக்காரு. இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர். அந்த நோற்பார் என்பது நம்ம தாழ் என்று எடுத்துக்கலாமாங்கய்யா, முயற்சி என்று எடுத்துக்கலாமா? ஏன்னா இருக்கிறது தவம் அதிகாரம். ஆனா அந்த உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார், அது ஊக்கம் உடைமை. எதுக்குமே நீங்க அன்றாட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி, அல்லது எது நீங்க மனதில் வைத்தாலும் அதை அடைய வேண்டும் என்றால் ஊக்கமும் முயற்சியும் தொடர் முயற்சியும் தேவை. எல்லாரும் போய் எல்லாத்துக்கும் பசி அந்த அந்த பிணிய பசி என்கிற பிணியை நீக்க முடியுமானாக்க செல்வந்தர்கள் பண்ண முடியும். அதாவது இருக்கிறதுலே கொடுமையானது வயிற்று பசி அப்படிங்கிறது தான் நீங்க ஐயா சொன்னீங்க. எத்தனையோ பசிகள் இருந்தாலும் கூட. அதனால முயற்சி இருந்தா இதுவாகவே தானாக விலகாதா அப்படிங்கிறதாங்க எனக்கு ஒரு சிந்தனை. இது இரவோட இரவா எல்லாரும் நம்ம பண்ணிட முடியாது. ஆனால் முயற்சி என்பது அடிப்படை. அதைத்தான் தவத்திலையும் ஊக்கமுடைமையிலையும் சொல்லியிருக்காரு ஐயா அப்படிங்கிறது கருத்து. மிகச்சிறப்பான ஒரு ஐயா. இந்த அவர் சுவாமிநாதன் சொன்ன மாதிரி 2 பேரும் 2 பார்வை. ஆனா ஒரே பொருள். ராமானுஜம் ஒரு பக்கம் ஒரு பார்வை, நம்ம திருப்பதி இன்னொரு பக்கம் இன்னொரு பார்வை. பழமையும் புதுமையும் கலந்து கொடுத்த ஒரு இதை சொல்லி நான் பார்க்கிறேன். நான் இன்னைக்கு நிறைய சிந்தனை தோணக்கூடிய செய்திகள் இன்னைக்கு.
ஒரே ஒரு விஷயம் அவர் ஐயா ரொம்ப தெளிவா சொன்னது, ஊழா முயற்சியா. இது வந்து செயல் நூல் வள்ளுவம். அதனால வினைதான், செயல் 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 தான் சொல்லிருக்காரு. முயல் 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 தான். நமக்கு இன்னைக்கு அழகா ராமநாதன் சொன்னாரு, இந்த எப்படி நம்ம இதை எதிர்கொள்றோம். நமக்கு பிரச்சனை வந்துருச்சு, பற்றாக்குறை வந்துருச்சு, நேர பற்றாக்குறை வந்துருச்சு, அப்ப மீண்டும் மீண்டும் முயற்சி பண்றோம். அப்ப அதுதான் நானே வந்து 3வது அட்டம்ப்ட்ல தான் வந்து ஐஆர்எஸ்ல வந்து சேர்ந்தேன். முதல் அட்டம்ப்ட் பரீட்சை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனேன். அது என்னுடைய அறியாமை, அறிவு குறை. 2வது அட்டம்ப்ட்ல ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன், இன்டர்வியூ வரைக்கும் போனேன். அப்புறம் அதுக்குள்ள அதை வச்சுட்டு எனக்கு ஸ்டேட் பேங்க் கிடைச்சது. இப்போ 3வது அட்டம்ப்ட்ல இங்க வந்து சேர்ந்தாச்சு. ஸோ அதனால வந்து முயன்று 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 தான் போய் ஆகணும். அதுல வந்து வள்ளுவர் வந்து என்னைக்குமே வந்து என்ன சொல்றாரு, ஊழ்னா உனக்கு ஊழ் போகூழ் இருக்குது, அதுல உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அவன் ஒருத்தன் செஞ்சானா 2 பேரும் ஒரே வேலை செய்வீங்க. அவன் ஒரே அட்டம்ப்ட்ல 22 வயசுலயே சிவில் சர்வீஸ் சேர்ந்துருவான். நீ 29 வயசுல தான் சேர்ந்தா இருக்குது வா. இப்ப நம்ம நண்பர் இளம் பகவத்னு அவர் வந்து மிகவும் முயன்று முதல்ல ஐஆர்எஸ் வந்து, அப்புறம் ஐஏஎஸ் வந்து பொது நூலகத்துல துறையில இயக்குனரா ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு. அவருதான் சொன்னாரு, ரொம்ப அழகான சொல்ல இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும், ஏழை சொல் அம்பலம் ஏறாது. இது வள்ளுவரும் சொல்றார், எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம். இப்ப என்ன பண்ணணும், ஏழையே அம்பலம் ஏற வேண்டும் அப்படின்றார். அது என்னால மறக்கவே முடியாது. அப்ப முயற்சியில் தான் வந்து திருவனையாக்கும். இல்லைன்னா வள்ளுவர் போய் சொல்ல மாட்டாரு. ஆனா நீ மற்றவனுக்கு என்ன நடக்குது எது நடக்குங்கிறத விட்டுட்டு நீ முயன்று கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு. என்ன நடக்குமோ அது நடக்குது, நல்லதாவே நடக்குது. அதுதான் வந்து செய்திங்க. விதின்னு சொல்லி போய் சோம்பி போய் மடி வயப்பட்டுறாதே அப்படின்னு ஐயா வந்து எச்சரிக்கிறாரு. அதுதான் நம்ம வந்து ஒரே இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜ்னா என்னை பொறுத்த வரைக்கும், இந்த இன்மை நிலையை மாற்றணும்னா இது ஒண்ணுதான் வழி. அதுக்கு உண்டான சூழ்நிலை ஐயாவும் நல்லா சொல்றாரு. இன்னைக்கு வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையை வந்து 17 பொருள்மையை வந்து கொண்டு வந்திருக்கு. அது 5 பிரிவா பிரிஞ்சிருக்காங்க. பீப்புள், பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு 5 பிரிவா பிரிச்சிருக்காங்க. அதுல பீப்புள் சார்ந்ததுல முதல் 2 கோல் பார்த்தோம்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ்ல வந்து என் பாவர்ட்டி இன் ஆல் இட்ஸ் ஃபார்ம் எவ்ரிவேர். பாவர்ட்டி, வறுமையை ஒழிக்கணும். கரிபி கட்டாவோன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தாங்க. 20 அம்ச திட்டத்துல சொன்னாங்க. அது முதல் அம்சம் இதுதான், அது வறுமையை விரட்டுவோம். கண்டிப்பா சொல்றேன், நெஞ்ச தட்டி சொல்லலாம், நம்ம போனதுல தப்பு எல்லாம் நடந்திருக்கும். கண்டிப்பா டெவலப்மெண்ட்ல வந்து பசுமை புரட்சி சரியா தப்பான்னு எல்லாம் சொல்லுவாங்க, வெண்மை புரட்சி சரியா தப்பான்னு எல்லாமே பேசலாம், அது கண்டிப்பா பேசலாம். ஆனால் ஒரு 40 கோடி பேர்ல நம்ம பார்த்த அளவு பஞ்சம், பாரதியார் 30 கோடி ஜனங்களின் சம்பம்பார். 30 கோடிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய கிழக்கு, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா 3 சேர்ந்து 30 கோடி. இன்னைக்கு இந்தியா மட்டும் எவ்வளவு இருக்குது பாத்துங்க. அப்போ பாகிஸ்தானையும் பங்களாதேஷும் சேர்த்து எவ்வளவு பாருங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய நாட்டுல, நம்ம நாட்டுல 140 கோடிக்கு மேல இருக்கும். உண்மையிலேயே பசிப்பினிங்கிறது கிடையாது. அந்த அழகா வந்து மத்திய அரசு எந்த அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசு எந்த அரசா இருந்தாலும் சரி, குறிப்பா தமிழகத்துல இந்த பசிப்பினியை தான் உண்மையான, அது பசிப்பினி தான் வேறு. அதால வந்து கல்வி போயிடும், 10 விஷயம் போயிடும்னு சொல்லிட்டாங்களே, பசி வந்தே 10 பறந்து போன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த பசியை தான் போய் அட்டாக் பண்ணுங்கிறத வந்து என் பாவர்ட்டி இன் ஆல் இட்ஸ் ஃபார்ம்னு சொல்லிட்டு முதல் கோலை வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து லிஸ்ட் பண்ணிருக்கு. 2வது கோல் அதோட தொடர்புடைய கோல் தான் அது, என் ஹங்கர், அச்சீவ் ஃபுட் செக்யூரிட்டி. அதுதான் வந்து நம்ம பொது விநியோக திட்டம், ரேஷன்ல கொடுக்கறது, இதெல்லாம் வந்து கட்டணமில்லாத அரிசி கொடுக்குறாங்கன்னா நம்ம மக்கள் வாழ்க்கை நிலை பல்வேறு நிலையில இருக்கும். அது நமக்கு அரிசி வேண்டாம்னா வேண்டாம், ஆனா எத்தனை பேருக்கு அந்த 20 கிலோ அரிசியால வந்து அவங்க மாதமே ஓடி போகுதுங்க. அது அதனால என் ஹங்கர், அச்சீவ் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் இம்ப்ரூவ்ட் நியூட்ரிஷன் அண்ட் ப்ரொமோட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். இந்த சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் தான் நம்ம வந்து இப்ப வந்து கவனம் செலுத்த வேண்டிய பகுதின்னு நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பா வந்து, ஏன்னா நம்ம அக்ரிகல்ச்சர்ல வந்து எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் இருக்குது, எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் இருக்குது. இதெல்லாம் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரா மாற்றணும். அதனால வந்து நம்ம உண்மையிலேயே வந்து இந்த நாடு விடுதலை அடைந்த இந்த 75 ஆண்டுகள்ல வந்து சிறப்பாகவே செயல்பட்டு இருக்கிறோம். நம்மகிட்ட குறைகள் இருக்கிறது, ஆனால் அந்த குறைகளை களைந்து இதை முயற்சியுடைய தேசமா மாற்றணும், முயற்சியுடைய நாடா மாற்றணும்னா இந்த முயற்சியின் வலிமையை வல்லமையை வந்து நம்ம கொண்டு போய் ஆகணும். எனக்கு கூட ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா, இந்த மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்தாங்க, ரொம்ப அருமையான ஒரு திட்டம். எந்த விதமான வசதி இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல 1, 2 அப்படி கூட போயிருக்கலாம். அதுல கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய்
மாதம் அதுக்கு செலவாகுது. இது என்னென்ன கொடுக்குறீங்க, அந்த பகுதியில அவங்க ஏதாவது ஒரு பொது சேவை 2 நாள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, மாதத்துக்கு 2 நாள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பொது பூங்காக்களை போய் சுத்தம் பண்றது, அந்த பகுதியில பொது மருத்துவமனைகளை போயிட்டு அங்க போய் சுத்தம் பண்றது, ஏதாவது சேவை செய்யற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். 2 நாள் தான் கொடுக்கறதுக்கு கூலி வாங்குற மாதிரி கிடையாது. எனக்கு அரசு எதுவும் சும்மா கொடுக்க வேண்டாம், நான் என்னுடைய உழைப்பை நான் நல்கிறேன், என்னால எதுவுமே இல்லை, என்னால உழைப்பை வந்து நல்க முடியும் அப்படின்னு இருக்கவங்களை போய் அந்தந்த பகுதியில் வந்து வேற எங்கேயும் போக வேண்டாம், வீட்டை சுத்திலும் ஒரு 4 தெருவு போய் கூட ஒன்னா போய் கூட்டலாமே, நம்மளாம் ஒன்னா சேர்ந்து கூட்டலாமே. அன்னைக்கு அந்த தோழர்கள்லாம் கூட்டுறாங்க இல்லையா, துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாம் கூட்டுறாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து நம்ம பணி செய்யலாமே, ஒன்றும் தப்பு இல்லையா அதுல. ஏன்னா அந்த பொய்மானம்ங்கிறத நம்ம பார்க்கவே கூடாது. தன்மானத்தை பார்க்கணும், ஆனா பொய்மானத்தை பார்க்கவே கூடாது. அது மாதிரி ஒரு கருத்து தோணுச்சு. அப்படி இருந்தோம்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முயலணும்னு சொல்லிட்டு நமக்குள்ள இருக்கோம். நம்ம பிள்ளைங்களுக்குள்ள வந்து நம்ம வந்து வாழ்ந்து காமிப்போம். இது பொய்மானம்லாம் எதுவும் கிடையாது. நாங்களும் சிங்கப்பூர்ல இருந்து 4 ஆண்டுகள் இருந்துட்டு கோவை வந்தோம். எங்க வீட்டை சுத்தி நாங்க தான் முதல்ல கூட்டினோம். 200 வீடு இருக்குது. நானும் என் மனைவியும் காலையில எழுந்துச்சு சுத்தியிலும் வீட்டை கூட்டி அந்த நீர் போற வரத்து வழியெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணோம். சுத்தம் பண்ண உடனே இங்க காலையில இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு கமிஷனரே கூட்டுறாங்க, கமிஷனர் எங்கதான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தாரு, அவருக்கு அங்கிருந்து வந்துதாயா நான் கூட்ட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நமக்கு தான் நிறைய சகிப்புத்தன்மை இருக்குது. இங்க எல்லாத்துக்கும் சகிச்சுட்டு போகக்கூடாது. நம்ம சுத்தியிலும் நம்ம வீட்டை நம்ம சுத்தமா வச்சுக்கணும். உடனே எல்லாரும் மத்தவங்களும் வந்தாங்கிறது 50 லோடு குப்பையை வந்து நாங்க வாரி வெளியே போட்டுங்க. எங்க காலனியை வந்து ரொம்ப வாழுமிடமா மாத்தினாங்க. அதனால எதுக்கு சொல்றேன்னா, பொய்மானம் கருதாது முயல வேண்டும். முயன்றால் நம்ம நாடு வந்து மிகப்பெரிய நாடாக, வலிமை மிக்க நாடாக, உடல் வலிமை, மன வலிமை எல்லாம் மிக்க நாடாக, ஒரு நல்ல நாடாக, அறம் சார்ந்த நாடாக, கண்டிப்பா உன்னதமாக அந்த விஸ்வகுருன்னு நம்ம அடிக்கடி நம்ம பாரத பிரதமர் சொல்ற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு முன்னுதாரணமா திகழ முடியும். நம் செயலால், சொல்லால கிடையாது. அது வந்து ஜப்பானுங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பல நாடுகள்ல நீங்க ஜப்பான்ல அந்த குப்பை பொறுக்கிறதுலாம் பார்த்துருப்பீங்க. மேட்ச்ல தோத்து போயிட்டாங்க, இருந்தாலும் அந்த மேட்ச்ல போய் அந்த கிரவுண்ட் பூரா அவங்க கிளீன் பண்ணாங்க. எந்த மானம் பார்த்தாங்க அவங்க? அப்ப முயற்சி ரொம்ப முக்கியம், எந்த வேலையும் எளிவல்ல அப்படின்னு நினைக்கிறது அந்த மனசு தோணுச்சு. மற்றபடி இருவருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். 3வது பொருள் நிலை பேசியிருக்கோம். நம்ம பொருளை பத்தி, இன்மை நிலையை பத்தி, பொருள் இருக்குது, பொருள் நிலை, பொருள் பயன்நிலை பேசும், பொருள் இன்மை நிலையும் பேசியாலும் பொருள் இன்மையே இன்மை கிடையாது. இன்மைனா என்னன்னு ஒரு புதிய விளக்கத்தை வந்து ஐயா மூலமா ஆழமான விளக்கத்தை நாம கத்துக்கிட்டோம். நிலை தாழ்வது இன்மை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க, அனைவருக்கும் நன்றிங்க. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. செல்வராஜ் அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். நவீன தரும் நூல்நயம் அமைப்பின் 56வது நிகழ்வு, சிறப்பு தொடர், 6வது சிறப்பு தொடர் இது. இதில் வள்ளுவர் நூலாசிரியர் பேராசிரியர் வா. சுபமாணிக்கனார் அவரது 5வது அத்தியாயம் இன்மையை பற்றிய நயவுரை ஆற்றிய நற்றமிழ் திரு சேவா ராமானுசன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் அவர் மிக அருமையாக, மிக எளிமையாக பலவற்றை எடுத்துரைத்தார். அவருக்கு இந்த 3 அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இதற்கு பின்னூட்டம் அளித்த பின்னூட்ட உரையாற்றிய டாக்டர் திருப்பதி ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவரது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் என்பது மிகவும் சிறப்பாக இருந்தது. அது எங்களுக்கு மிகவும் விளக்கமாகவும் மிக அருமையாகவும் இன்மையை பற்றி விளக்கியது மிகுந்த சிறப்பாக இருந்ததுக்கு அவருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் கலந்து கொண்டு பலர் இதில் உரையாற்றினார்கள். திரு ராமநாதன் முத்தப்பன் அவர்கள், திரு சேயோன் அவர்கள், திரு தகடூர் சம்பத் அவர்கள், திரு சுவாமிநாதன் அவர்கள், திரு குழந்தைவேல் ராமசாமி அவர்கள் எல்லோருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியில் நிறைவுரையாற்றிய திரு CR ஐயா அவர்களுக்கு எங்களது மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் வரவேற்புரை நயவுரையாளர் அறிமுகம் செய்த திரு பொன்னியின் செல்வன் அவர்களுக்கும், நயவுரையாளர் ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி நெறியாளர் திரு கதிரவன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வள்ளுவர் குரல் குடும்பம், வலைத்தமிழ், கற்க கசக அமைப்பின் 3 அமைப்பினருக்கும் எங்களது மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பதிவு செய்த திரு சுரேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை முடிவு கொண்டு வருகிறோம். அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே நிகழ்வில் அடுத்த வெள்ளிக்கிழமை எனக்கு அனைவரும் கலந்து கொண்டு நண்பர்களுடன் சேர்ந்து இதை எல்லோருக்கும் பரவ செய்யுமாறு மீண்டும் கேட்டுக்கொண்டு, எல்லோரையும் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் கேட்டுக்கொண்டு இம்முறையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.